Thank you, church. It's a wonderful opportunity and being once again with you all. Okay. கடவுளுடைய பக்கத்தில் இருக்கிறது, அவரோட வாழ்க்கையை ஓட்டிகிட்டே இருக்கிறது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். ஸோ அதனால் இன்றைக்கி காலையில் உங்களோட இந்த மாதிரி ஒரு டைம் ஒன்று கிடைச்சிது. தேங்க்யூ the choir and the personal songs and all, which actually brings a great message to us. எஸ்பெஷலி இப்போ பாடிட்டு போன ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. என்னை புரிஞ்சு கொள்றதுக்கு ஆட்கள் கிடையாமல் இருக்காங்களே அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களான்னு கேட்டால் நிறைய பேர் வெளியில் சொல்லிக்கவே மாட்டாங்க. நான் இந்த பேட்டிக்லோக்கு வந்தப்போ நான் இறங்கி நான் இருக்கிற இடத்துக்கு நான் போகிற பொழுது கவனிச்சுட்டேன், ஒரு தம்பி ஒரு ஆள் லாஸ்ட் சண்டே இறந்து போனார். ஸோ ஒருவேளை இதில் யாராவது நீங்கள் அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் இதில் எல்லாம் இருப்பீங்க, உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அவர் சூசைட் பண்ணிட்டார் போன சண்டே. ஸோ அது நான் அவர்கிட்ட நான் அந்த கடையில் வாங்கியிருக்கேன், பொருள் எல்லாம் வாங்கியிருக்கேன், அந்த தம்பியை நான் பார்த்து தான் இருக்கேன். ஆனால் யார்கிட்டையுமே வெளியில் அவன் வாழ்க்கையை சொன்னது கிடையாது. மறைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையை தான் நிறைய பேர் வாழ ஆரம்பிக்கிறாங்க. இதுவா வாழ்க்கை? இதுவா எதிர்பார்ப்பு? இத்தனை வருஷம் 25 வருஷம் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு திடீர்னு ஒரு நாள் ஒரு தப்பான ஒரு முடிவு எடுத்து அவர் வாழ்க்கையை முடிச்சுட்டார். அவர் வாழ்க்கையை முடிச்சிட்டார். ஆனால் சுற்றி இருக்கிற அத்தனை பேருக்கும் அது கேள்வியாகவே இருக்கே. ஸோ என்னை புரிந்து கொள்ள தேற்றுவதற்கு யாருமே இல்லைன்னு யாருமே நினச்சிட்டே இருக்கலாம். ஆனால் அப்படி கிடையாது. எங்களை புரிந்து கொள்ள, எங்களை தேற்றுவதற்கு, எங்களோடு வாழ்வதற்கு ஒருவர் இருக்கிறார் என்ற தைரியமான செய்தி இன்றைக்கு நம் மத்தியிலே உண்டு. உங்களோட நான் இந்த காலையிலே அப்படிப்பட்ட ஒரு செய்தியை தான் நான் பகிர்ந்து கொள்ள யோசிக்கிறேன். ஏன்னா இவர் எங்கள் வாழ்க்கையில் எப்படியான மாற்றங்களை தருவார் என்று யாருமே கற்பனை பண்ண முடியாது, கற்பனையும் பண்ணியிருக்க முடியாது. நான் இந்த சர்ச்சுக்கு இந்த பில்டிங்க்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலி ஐ எம் ஹியர். ஆனால் இதுக்கு முன்னாடி நான் அந்த பழைய சர்ச்சில் நான் வந்திருக்கேன். ஸோ தேங்க்யூ பாஸ்டர் ரோஷான் அண்ட் வைஃப் மிஷேல் அண்ட் சனின்லோ, தேங்க்யூ அண்ட் த டீம். எஸ், இந்த புல்பீட்டை கொடுத்ததுக்காக, அதே நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்றதுக்காக. நானும் என்னுடைய வாழ்க்கையில் இப்படியெல்லாம் இயேசுவை பின்பற்றுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு நான் கற்பனையே பண்ணினதே கிடையாது. ஒரு சமயம் நான் கொழும்புலேருந்து ஜாஃப்னாவுக்கு போயிருந்தேன். ஸோ ஜாஃப்னாவில் போன பொழுது தான் என் வாழ்க்கையிலையும் இவர் யாருங்கிறது எனக்கு தெரிய ஆரம்பித்தது. அவர் யார்? இயேசு கிறிஸ்து. அவர் யார் என்பதை நான் புரிந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைச்சிது. நான் ஒரு பிராமணன். ஸோ பிராமணனாக இருந்தால் எங்கள் வாழ்க்கை வட்டாரம் ரொம்ப வித்தியாசமாக தான் இருந்துகிட்டே இருந்தது. நாங்கள் பக்தியோட ஆச்சாரியத்தோடு தான் வாழ்ந்துகிட்டே இருந்தோம். ஆனால் நான் அந்த ஹாலிடேக்கு போனது தான், ஒரு டிசம்பர் ஹாலிடே தான் என் வாழ்க்கை பாதை எவ்வளவு மாற்றும்னு நான் கற்பனை கூட பண்ணவே இல்லை. பிரியமானவர்களே, நான் நினைக்கவே இல்லை நான் இயேசுவினுடைய பக்கத்தில் வருவேன், இயேசு என்னோட கூட நடப்பாருன்னு நான் கற்பனை கூட பண்ணவே இல்லை. நான் ஒரு ப்ரோக்ராமுக்கு போயிருந்தேன். ஆனால் அந்த ப்ரோக்ராமுக்காக நான் போகலை. நான் கிரிக்கெட் விளையாடுறது எனக்கு ஒரு இஷ்டம். ஏன்னா பிராமணாக்கள் ஈஸியாக மற்றவங்களுக்கு வேணால் முட்டிண்டு விளையாடக்கூடிய ஆட்கள் கிடையாது. முட்டக்கூடாதுங்கிறது ஒரு பக்தி, ஆனால் ஒரு வைராக்கியமான ஒரு ஆச்சாரம். ஸோ அதனால் எங்கள் தாத்தா அப்பப்போ சொல்லுவார், ஏய் கிரிக்கெட் விளையாடிக்கோ, சந்தோஷமாக இருக்கலாம், அங்கே ஒருத்தன் விளையாடின மாதிரி இருக்கும், ஆச்சாரமாக வீட்டுக்கு வந்த மாதிரியும் இருக்குதுன்னு சொல்லியிருக்கார். ஸோ அதனால் நான் ஜாஃப்னாவுக்கு போனப்போ கிரிக்கெட் விளையாட ஆரம்பித்தேன். நாங்கள் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சார், குமார்னு ஒரு ஃப்ரெண்டு. ஸோ அந்த குமார் தான் ஒரு நாள் சொன்னால், விளையாடிட்டு இருக்கிற பொழுது ஜாஃப்னா சென்ட்ரல் காலேஜ் கிரவுண்ட்ஸில் விளையாடிட்டு போகிற நேரம் எங்கள் ஃப்ரெண்டு கேட்டான், போகிற பொழுது அவருடைய சிஸ்டரை கூட்டின்னு போகுமான்னு கேட்டான் வீட்டுக்கு. ஆமாம் சரின்னு சொல்லி நான் அந்த இடத்துக்கு நான் போயிட்டேன். ஸோ நான் இருந்தது ஒரு ஹாலுக்கு பக்கத்தில். இப்போது அந்த ஹால் இருக்குது, வீரசிங்கம் ஹால் ஜாஃப்னாவில் இருக்குது. ஸோ அந்த வீரசிங்கம் ஹாலுக்கு பக்கத்தில் நான் நின்றுருக்கேன். அப்போது அந்த உள்ளுக்குள்ளே இருந்து ஒரு செய்தி எனக்கு வர ஆரம்பிச்சுது. நான் அது வரைக்கும் நான் என் வாழ்க்கையை பற்றி நான் கற்பனை பண்ணவே இல்லை, நான் திரும்பி பார்க்கவும் இல்லை. நான் இப்படியான ஆளான்னு நான் யாருமே நினைக்கிறது இல்லை. ஏன்னா ஒரு நிறைய ஸ்லோகங்கள் படிச்சிருக்கோம். அதில் ஒரு ஸ்லோகம் எனக்கு ரொம்ப இஷ்டமாக இருந்தது. நான் அதை நம்பினேன். அது தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மிங்கிறது. அது என்ன கிடையாது. தத்துவமசிங்கிறது கடவுள் உனக்குள்ளே இருக்கிறார், அகம் பிரம்மாஸ்மி என்றது நீதான் கடவுள் என்ற தத்துவம். ஸோ ரொம்ப அதை நான் நம்பியே நான் இருந்ததுனால நான் தப்பு பண்ணுறது ஆள் கிடையாது என்ற ஒரு எண்ணம் தான் ரொம்ப வருஷமாக நினச்சின்னு இருந்தது. ஆனால் அந்த ஹாலில் இருந்து ஒருவர் பேசுகிற பொழுது தான் என் வாழ்க்கையை திரும்பி பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஒருவேளை நான்
அதை சொல்கிற பொழுது உட்கார்ந்துட்டு இருக்கிற நீங்கள் யாராவது யோசிச்சு பார்க்கலாம், உங்கள் லைஃப் எப்படி போயின்னு இருக்குது. வெளியில் யாரை பார்த்தாலும் புரியாது பிரியமானவர்களே. என்னை பார்த்தா நீங்கள் உங்களுக்கு தெரியவா போகிறது? என்னுடைய இந்த பாடி ஷேப்பை பார்த்தா நான் யாருன்னு நீங்கள் சொல்ல போகிறீங்களா? சொல்லவே மாட்டீங்க. உங்கள் கற்பனையில் என்ன வருதோ அதையே நீங்கள் சொல்லிடுவீங்க. ரொம்ப நேரத்தில் நான் ரோட்டில் சும்மா போனாலே என்னையை பார்த்து ஒரு முஸ்லீம் நண்பர் போடுறாருன்னு சொன்னவங்க இருக்காங்க. என் மூஞ்சியும் தாடியும் இந்த கலரும் அந்த மாதிரி இருக்கிறதுனால. ஸோ அப்படி வெளியில் பார்த்து தான் சொல்லுவாங்க. ஆனால் மனுஷனுடைய வாழ்க்கையில் உள்ளுக்குள்ளே இருக்கிறது ரொம்ப தெரியாது. நான் அந்த ஹாலுக்கு முன்னாடி நான் நிற்கிற பொழுது அந்த ஹாலில் இருந்து ஒருவர் பேசின பேச்சு என் வாழ்க்கை பாதையை முழுவதும் மாற்ற ஆரம்பிச்சுது. நான் அது உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். இதுக்கு பின்னாடி என் குமார் என்னுடைய ஃப்ரெண்டு தான் எனக்கு பின்னாடி சொன்னான், ஹரன் இது பைபிளில் இருக்குன்னு சொல்லி ஒரு நாள் அவன் வீட்டில் கூட்டிகிட்டு போயிட்டு அதை சொன்னான். அதுலேருந்து எனக்கு தெரிய ஆரம்பித்தது. ஏன்னா என் வாழ்க்கை அவ்வளவு உள்ளுக்குள்ள அசிங்கமாக இருக்குது. வெளியில் யாருக்குமே தெரியாது. இதில் கூட உட்கார்ந்துருக்கிறவா நிறைய பேர் நீங்கள் நினைப்பீங்க நல்லா தான் இருக்கீங்கன்னு நினைப்பீங்க. நான் வாசிக்கிறேன். வாசிச்சதுக்கு பின்னாடி உங்களை ஒருக்கா செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்களேன், இவாலுவேட் பண்ணிக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் இது ஏதாவது இருந்தால் இன்றைக்கு உங்களுக்கும் இயேசு தேவை. ஏன்னா அன்னைக்கு நான் நினைக்கவே இல்லை, இயேசு தேவைன்னு நினைக்கவே இல்லை. ஆனால் இது எனக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. என் ஃப்ரெண்டு பின்னாடி தான் சொன்னான், இது மார்க்கு சுவிசேஷங்கிற புஸ்தகத்தில் 7வது அதிகாரத்தில் 21 தொடக்கம் 23வது வசனங்களில் சொல்லியிருக்குன்னு பின்னாடி தான் சொன்னான். ஏன்னா அந்த ஹாலில் இருந்து பேசினவர் என்னை பார்த்தே பேச ஆரம்பித்தார். அதுக்கு பிறகு பேசினவர், அவருக்கு அந்த ஹாலில் இருந்து பேசினவரை பின்னாடி தான் நான் புரிஞ்சினேன். அவர் டாக்டர் விக்டர் மனோகரம் ஃப்ரம் இந்தியா யூத் ஃபார் கிரைஸ்ட். ஸோ அங்கிருந்து வந்திருந்தார். அவர் ஒரு கடவுளுடைய செய்தியை அந்த ஹாலில் இருந்து பேசிகிட்டே இருந்தார். அவர் பேசுகிற பொழுது அப்பப்போ கேட்டார், யார்கிட்டையாவது இருக்கா, நீங்கள்லாம் நல்லவன்னு நினச்சிட்டே இருப்பீங்க, ஒருக்கா உங்களை யோசிச்சு பாருங்கன்னு சொன்னார். நானும் ஹாலில் இருந்து என் ஃப்ரெண்டுடைய சிஸ்டர் எப்போ வருவான்னு தான் பார்த்துட்டே இருக்கேன். ஆனால் இவர் விடுறாரு இல்லை, அவர் தொடர்ந்து பேசிகிட்டே இருந்தார். நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனித்து பாருங்கள். மார்க்கு 7வது அதிகாரம் 21 தொடக்கம் 23. ஒரு மனுஷனுக்குள் இருந்து வெளியே வருகிறதே அவனை அசுத்தப்படுத்தும். ஏன் எனில் மனுஷருடைய இருதயத்துக்குள் இருந்தே தீய சிந்தனைகள், முறைகேடான பாலுறவு, களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, அநியாயம், ஏமாற்று, காமவெறி, பொறாமை, அவதூறு, கர்வம், மதிகேடு. 13 விஷயம். இதெல்லாம் எப்படி போட்டிருக்குது? தீமையான இவை யாவும் உள்ளத்திலிருந்து வருகின்றன, இவையே மனிதனை அசுத்தப்படுத்துகின்றன என்று சொன்னார். இதை திரும்ப திரும்ப சொல்கிறப்போ எனக்கே ஆச்சரியமாக போயிட்டுது. இப்போ நான் இந்த சன்னிதானத்தில் இருக்க உங்களை பார்த்து கேட்குறேன், இந்த காலையில் நான் கடவுளுடைய சன்னிதானம் இருக்கிறேன், எனக்கும் இந்த 13 விஷயத்துக்கும் ஒன்றுமே தொடர்பில்லை சாமின்னு சொல்கிறவங்க யாராவது இருந்தால் உங்கள் கையை தூக்குவீங்களா? நான் சுத்தமாக தான் இருக்கிறேன், இந்த 13க்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, எல்லாம் சூப்பராக தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க சின்ன குழந்தைகளை மட்டும் விட்டுருங்கோ. ஏன்னா அவங்கள்ட்ட இதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. பெரியவங்க சும்மா முசுப்பாத்திக்காவது கேட்குறேனே, எங்க இதில் சொன்னதெல்லாம் ஏதோ இருக்கிற மாதிரி இருக்குதோ. நான் ஒருக்கா திருப்பி வாசிக்கிறேன், அப்போ அது திரும்பி ஒருக்கா இவாலுவேட் பண்ணிக்கோங்க. என்ன? தீய சிந்தனைகள், முறைகேடான பாலுறவு, களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, அநியாயம், ஏமாற்று, காமவெறி, பொறாமை, அவதூறு, கர்வம், மதிகேடு. யாராவது ஏங்க ஒரு மாதிரி இருக்கா? சில பேரோட மூஞ்சை பார்க்குற நேரம் முகத்தை பார்க்கணுன்னு இல்லை இதில் நிறைய இருக்குது எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற மாதிரின்னு நீங்கள் சொல்கிறது போல் எனக்கு புரியுது. சில பேருக்கு ஒன்றுமே புரியாமலே இருக்கக்கூடும். ஆனால் இது அன்னைக்கு நான் அந்த ரோட்டில் நின்று இருக்கிற பொழுது எனக்கு ஒருவர் சொன்னார், என் வாழ்க்கை இப்படி தான் உள்ளான வாழ்க்கை இருந்துகிட்டே இருக்குது, ஆனால் வெளியில் பார்த்தா யாருமே சொல்லவே மாட்டாங்களே. ஸோ அதுக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை போராட்டம் ஒன்று வந்துட்டே இருந்தது. யாரா இந்த ஹரன், யாரா இந்த ஹரன்? வெளியில் பார்வைக்கு யாருமே சொல்லவே மாட்டாங்க. அந்த நேரத்தில் நான் யோசிக்கவே இல்லை. நான் அதுக்கு பின்னாடி குமாரை கேட்டேன், குமார் என்ன இது? ஸோ குமார் சொன்னா, இல்லை ஹரன், இது மனுஷனுடைய உண்மையான நிலைமை, நிறைய பேருக்கு தெரியாமலே வாழ்கிறாங்க, அதனாலே அவங்களுக்கு இந்த வாழ்க்கையை தான் இது சரின்னு நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. இது சரியாக நினைக்கிறதுனால அப்பப்போ அவங்க நினைக்கிறாங்க, நாங்கள் சாமர்த்தியமாக வாழணும்னா இந்த மாதிரி எல்லாம் பண்ணித்தான் வாழணும் என்ற நினைப்பு மனிதர்கள் மத்தியில் உண்டு. ஆனால் குமார் சொன்னா, ஹரன் நீங்கள் உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குது, இது ஒரு அசிங்கமான ஒரு வாழ்க்கை முறை, இதுலேருந்து வெளியில் வரணுமா? ஏன்னா கொஞ்ச நாளாக எனக்கு ரொம்ப போராட்டமாகவே இருந்துகிட்டே இருந்தது, எப்படி வெளியில் வாருது? ஸோ அடிக்கடி குமாரை கேட்குற பொழுது, அடுத்த ஹாலிடேக்கு நான் வந்த பொழுது குமார் எனக்கு சொன்னா, ஹரன்
நான் உங்களுக்கு ஒருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ண விரும்புகிறேன். உங்கள் வாழ்க்கை போராட்டம் எனக்கு புரியுது. ஏன் நீங்கள் இந்த மாதிரி வாழ்க்கை உள் வாழ்க்கையில் ரொம்ப மோசமான வாழ்க்கையில் இருக்கிறீங்க, இதுலேருந்து வெளியில் வர முடியுமா? முடியும், முடியும் என்ற தைரியமான ஒரு வார்த்தையை குமார் சொன்னான். அதுக்கு பின்னாடி அவன் வீட்டுக்கு கூட்டின்னு போனான். வீட்டுக்கு கூட்டின்னு போயிட்டு ஒரு ரெட் கலரில் ஒரு புக்கை தூக்கின்னு வந்தான். நான் அவனை பார்த்து கேட்டேன், வா குமார், இது பகவத்கீதாவா அப்படின்னு கேட்டேன். அவன் சொன்னான், இல்லை ஹரன், இது பகவத்கீதா கிடையாது, அதை விட வித்தியாசம்னு சொன்னான். அதுக்கு பிறகு இது பைபிள்னு சொன்னான். டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், ஃபர்ஸ்ட் டைம் என் வாழ்க்கையில் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் ஸ்கூல் காலேஜ் காலத்துலலாம் அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் ஒரு நாளுமே பார்த்தது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் என் வாழ்க்கையில் வந்து அவன் கொண்டு காட்டிட்டு சொன்னால், நான் உங்களுக்கு ஒருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ண விரும்புகிறேன். ஆனால் நீங்கள் நம்பணும். நீங்கள் எப்போ நம்புறீங்களோ, எப்போ அதை நீங்கள் யோசிக்கிறீங்களோ, உங்களுக்கு இந்த எண்ணங்கள் இருந்து இந்த வாழ்க்கையிலேருந்து வெளியில் வாடுறதுக்கு வாய்ப்பு உண்டுன்னு சொன்னார். சரி பரவாயில்ல, இதுலேருந்து கஷ்டத்துலேருந்து மன கஷ்டத்துலேருந்து வெளியில் வந்தால் போருமேன்னு சொல்லி குமார் சொல்லுங்கன்னு சொன்னேன். அவன் திரும்பிட்டு மேத்யூ சாப்டர் 1:21 எடுத்து வாசித்தான். எனக்கு இப்பெல்லாம் பாடமாகிடுது. ஏன் இத்தனை வருஷமாக இந்த பேருக்குரியவர் என்னோட கூட வாழ்றார் என்ற ஒரு தைரியம் எனக்கு கிடைச்சது. இப்பயும் இருக்கார். அதனால இந்த 13 விஷயம் என் வாழ்க்கையில் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை பிரியமானவர்களே. இதில் சில பேர் நீங்கள் 13க்கு வாய்ப்பே இல்லை. ஏன்? ஆண்டவர் என்று சொல்லுகிற இந்த இயேசு கிறிஸ்து எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதுனால. அந்த 1:21 மேத்யூ என்ன சொல்றது? அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார்கள், அவர் தன் ஜனங்களின் பாவங்களிலிருந்து அவர்களை விடுவிப்பார் என்ற சத்தியம்தான் அது இருந்தது. எனக்கு கேட்கறது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் என்னங்க, எத்தனையோ பேர் இருக்கிற இந்த இயேசு என்றதாக நம்பணும். ஆனால் என் வாழ்க்கையில் அன்னைக்கு நடந்தது ஒரு ஆச்சரியமான சம்பவம். நான் அதை கேட்டுன்னு நான் வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போகிற பொழுது நான் வந்து ஒரு இடத்துல விளையாடுறதுக்கு போனேன். ஸோ வாலிபால் விளையாட போனேன். வாலிபால் விளையாடுற நேரத்தில் வாவ், ஆப்போசிட்லேருந்து வந்து ஒரு போலை கையில் எடுத்தேன். வாவ், என் கையில் பயங்கரமான வலி, பெயின், சீரியஸ். சாதாரணமான நாள்லன்னா என் கையில் பெயின் வந்தால் வாயிலிருந்து வேறு வார்த்தை தான் வந்திருக்கும். ஸோ நான் வந்து குமார் சொன்னா, ஹரன் எப்பெல்லாம் வாய்ப்பு வர்றதோ திங்க் அபவுட் ஜீசஸ், திங்க் அபவுட் ஜீசஸ், திங்க் அபவுட் ஜீசஸ். ஸோ அந்த வழியில் என் வாயிலிருந்து வந்த ஒரு வார்த்தை ஜீசஸ். ஸோ நான் அது விளையாடின்னு இருந்தேன். என்னை சுற்றி நிறைய இயேசுவை அறியாத நண்பர்கள் தான் அதில் இருந்தாங்க. அது நான் விளையாடின்னு இருந்தது வந்து யாழ்ப்பாணத்தில் நீர்வேலிங்கிற ஊரில் தான் நான் விளையாடின்னு இருந்தேன். ஸோ அந்த வாலிபால் விளையாடினாக்க அத்தனை பேருக்கும் இயேசு கிறிஸ்து யாருன்னே தெரியாது. ஏன்னா அவர்கள்லாம் இந்து நண்பர்கள். ஸோ எனக்கு பக்கத்தில் தம்பி ஐயான்னு ஒருவர் இருந்தார். அவர் விளையாடுற நேரம் அவர் பார்த்து சொன்னார், ஹரன் ஐயா, என்ன பேர் ஐயா சொன்னீங்க? என்ன சாதாரணமாகவே என் வாயிலேருந்து கெட்ட வார்த்தைகள் ரொம்பவே வந்துடும். ஆனால் அந்த நாளில் அது முதல் முறையாக என் வாழ்க்கையிலேருந்து வாயிலேருந்து தவிர்க்கப்பட்டது. அது காரணம் இயேசு. ஆமென். ஜீசஸ் ஆல்வேஸ் லவ்ஸ் பேப்பர். நான் எனக்கு தெரிஞ்சு அந்த நாளில் இருந்து சொல்ல ஆரம்பித்தேன். இன்றைக்கு வரைக்கும் எத்தனையோ நிகழ்வுகள் நடந்துட்டு பிரியமானவர்களே, ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். இன்றைக்கு வரைக்கும் அவர் அதுதான், அந்த வார்த்தை மாத்திரம்தான் என்னோட கொடுக்கறதுனால நான் இப்போ வாசினே இந்த 13 விஷயங்கள், இது ஒன்றும் வாழ்க்கையில் வர முடியாமல் தடுக்கிறது அந்த பேர் ஒன்று தான். சந்தோஷம் இருக்குது, நிம்மதி இருக்குது. வாவ், வாழ்ந்தால் இந்த இயேசுவோடைய வாழணுன்ற தைரியம் ஒன்று வருது. இந்த காலையில் அந்த செய்தியை நான் உங்களுக்கு தர விரும்புகிறேன். யாராவது இவரை பற்றி நான் இவ்வளோ நாளும் கேள்விப்படவே இல்லைன்னு நீங்கள் யோசிச்சா, இதுதான் உங்களுக்கு தான். அந்த ஜீசஸ் உங்களோடு இருக்க விரும்புகிறார். ஆனால் இந்த இயேசுவை தேடி நிறைய பேருக்கு ஓடுறதே கிடையாது. ஆனால் இன்னொரு வேத பகுதியை நாங்கள் வாசித்த பொழுது அது இந்த காலையில் இந்த செய்திக்கும் ஒரு ஆதாரமாக இருக்கும். லூக்கா 19வது அதிகாரத்தில் 1-10 வரைக்கும் இங்கேயும் ஒரு மனுஷன் இருந்தான். இந்த மனுஷனுக்கு பேர் ஜக்கியஸ். ஒருவேளை இந்த 19வது லூக்கா 19வது அதிகாரத்தை நீங்கள் எத்தனையோ முறை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, எத்தனையோ விஷயங்களை நீங்கள் இதுலேருந்து பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் கூட இவருக்கு இயேசுவோட உறவு ஆரம்பத்தில் இருக்கவே இல்லை. அவர் உண்டு, அவருடைய வேலை உண்டுன்னு இருந்தார், அவருடைய வாழ்க்கையில் இருந்தார், அவர் ஒரு பக்கத்திலே இருந்தார். அவருடைய நம்பிக்கைகள் முழுக்க அவர் சம்பாதிக்கணுங்கிறது தான் அவருக்கு இருந்தது. எப்படியாவது சம்பாதிக்கலாம். இன்றைக்கி நிறைய பேர் எப்படியாவது சம்பாதிக்கலாம்னு கொள்கையோடு இருக்கிறவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க. எப்படியாவது சம்பாதிச்சா போதும், மற்றவனுக்கு மொட்டை அடித்து சம்பாதிச்சாலும் போதும். அதனால் என்ன நடக்கிறது, எங்களுடைய ஸ்ரீலங்கா தேசமே ஒரு விதமான ஒரு வார்த்தையில் தடம் புரண்டு போய் கிடக்கிறதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதுதான் துஷ்பிரயோகம், ஊழல், கரப்ஷன். இந்த வார்த்தைகளை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்
நாங்க வாழ்ந்தா போறோம்னு நினைச்சு இன்று வாழ்ற மக்கள் கூட்டம். இங்க ஜக்கியஸ் என்ற இந்த மனிதரும் அவர் வாழ்ந்தார், அவருக்கு கிடைச்ச வேலை, அதனால அவருக்கு எப்பொழுதுமே அவரை பற்றின ஃபோக்கஸ் மாத்திரம்தான் இருந்தது. உட்கார்ந்து இருக்கிறீங்களா? யாராவது உங்களை பற்றிய மாத்திரம்தான் நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? சுத்தி இருக்கிறவங்களை பற்றி யோசிக்கவே மாட்டீங்களா? அப்படின்னா உங்களுக்கு தான் இந்த ஜக்கியஸ்ங்கிறவர் அப்படித்தான். சமயத்தில் நாங்கள்லாம் பார்த்துருக்கோம், மற்றவங்களை பற்றி யோசிக்கிறது கிடையாது பிரியமானவர்களே. நான் இந்த பேட்டிக்குள்ளோக்கு வர்ற பொழுது நான் ஜாஃப்னாலேருந்து இங்கே வர்றப்போ எனக்கு முன்னாடி இருந்த ஒருவர் தண்ணி குடித்தார், புழுக்குன்னு துப்பினார். எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, என்னடா இது, கொஞ்சமாவது பார்க்கக்கூடாதா? ஆனால் அந்த ஆப்போசிட்டில் அப்போ தான் ஒரு மோட்டார் பைக் ஒன்று அது அந்த பஸ்ஸை பாஸ் பண்ணுது. ஐம் ஷுவர் அவங்களுக்கு மேலே அது பட்டிருக்கும். ஆனால் நம்மளுக்கு திருப்தி, துப்பிட்டேற, மற்றவங்களை பற்றி கவலையே கிடையாது. ஒருவேளை அப்படிப்பட்டவங்க இருக்கிறோமா? மற்றவங்களை பற்றி கவனிக்காமல். ஜக்கியஸ் மற்றவங்களை பற்றி அக்கறையே கிடையாது. அவன் உண்டு, அவன் வேலை உண்டு, சம்பாத்தியம் மாத்திரம் இருந்தா போறோம், அவன் வாழ்க்கையை ஓடிடலான்னு நினைச்சுன்னே போனா. ஆனா எவ்வளவுதான் ஓட முடிஞ்சது? இந்த வசனத்தை வாசிக்கிற பொழுது இந்த ஜக்கியஸ்ங்கிறவன் அவனால ஓடவே முடியாமலே போயிடுது. அவன் ஒரு ஸ்டேஜில் நின்று யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஏன்னா அவங்களை சுற்றி இருந்தவங்கெல்லாம் அவனை போலயே இருந்தவங்களா தான் இருந்திருப்பானே தவிர அவனுக்கு யாராவது உதவுவார் யாருமே இல்லை. இந்த அதிகாரத்தை வாசிக்கிற பொழுது, இந்த லூக்கா 19வது அதிகாரத்தை, இதில் இந்த சகேயு இயேசு என்பவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கறதுக்கு அவன் ஆவலாயிருந்தானா. ஏன்? அவன்கிட்ட தானே எல்லாம் இருக்குன்னு நினைச்சுட்டு இருந்தவன் அப்படியே வாழ்ந்துருக்க வேண்டியதானே. ஆனால் ஏன் அந்த வாழ்க்கையில் அவன் இயேசுவை குறித்து யோசிக்க ஆரம்பித்தான்? காரணம், அவனுடைய வாழ்க்கையிலையும் எங்கேயோ ஒரு வெற்றிடம் ஒன்று இருந்திருக்கிறது. வெளியில் யாருக்குமே தெரியாது. இதில் உட்கார்ந்துருக்கிறவா போல சில பேர் வெளியில் யாருக்குமே சொல்கிறதே கிடையாது. உள்ளுக்குள்ளே எல்லாத்தையும் அடைச்சி நாங்கள் வச்சுட்டே இருந்திருப்போம். ஆனால் இந்த ஜக்கியஸ் அவனால் முடியவே இல்லை. அவன் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டான், அவருடைய கீர்த்தியை பற்றி கேள்விப்பட்டான். அவர் அற்புதங்களை செய்கிறவர் மாத்திரமல்ல, மனிதர்களுடைய வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வருகிற தெய்வம் என்பது குறித்து அவன் கேள்விப்பட்டிருந்தான். அதனால தான் அவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கறதுக்கு அவன் ஓடிண்டே இருந்தானாம். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஏன் வர்றது? ஏன் அப்படிப்பட்ட ஒரு தருணங்கள் வருகிறது? யார் இவர் என்று தெரியவனுமா? அது எங்கே அவன் வாழ்க்கையில் வந்தது? ஏன்னா அவன்கிட்ட எல்லாமே இருந்தது மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. ஆனால் ஒன்று மட்டும் அவனுக்குள்ள இல்லாமலே இருந்தது, அதுதான் சமாதானம், சந்தோஷம். அவன்கிட்ட இல்லவே இல்லை. இல்லாத ஒன்று. அவன் நினைச்சான் காசால சந்தோஷம் வந்திருக்கலாம், காசால ஏதோ எனக்கு சமாதானம் வந்திருக்க, முடியவே இல்லை. இந்த செய்தியை நிறைய நேரங்களில் நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இந்த மனுஷன் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருந்தான். ஸோ அதனால தான் இவர் இயேசுவுக்குள்ளே வருகின்ற பொழுது, அந்த தேடி வருகின்ற பொழுது தான் அவருடைய வாழ்க்கை பாதை முழுவதும் மாற ஆரம்பிக்குது. என் வாழ்க்கையும் அதே மாதிரி தான் மாறிச்சுது. அந்த இயேசுக்கு பக்கத்தில் வாரணத்தில் இந்த இயேசுனுடைய உறவு எங்களுக்கு தேவையே, அது எப்படிப்பட்டது என்பதை இந்த வசனத்திலிருந்து பார்த்த பொழுது நான் ஒரு சில விஷயங்களை பார்த்தேன். இந்த 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 வேத பகுதியை பார்க்குற பொழுது இந்த மனுஷனுக்கு அது வரைக்கும் இயேசுவோட உறவு இருக்கவே இல்லை. இதுக்கு பிறகு நீங்கள் 7வது வசனத்துக்கு பின்னாடி நீங்கள் பார்க்குற பொழுது 3வது வசனத்திலே இயேசு அவ்விடத்திலே அவரை அண்ணாந்து பார்த்து, சகேயுவே உடனடியாகவே கீழே இறங்கி வா, நான் இன்றைக்கு உன்னுடைய வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொன்னார். ஸோ இது ஒரு கான்வர்சேஷன். ஆண்டவர் இயேசு மனிதர்களோட சகேயுவோட பேசின ஒரு பேச்சு அதுதான் இருந்தது. ஸோ அது ஒரு நார்மல் கான்வர்சேஷன். ஆனால் அந்த கான்வர்சேஷன் நடக்குமா நடக்காதான்னு சகேயு எதிர்பார்க்கவே இல்லை. இன்றைக்கும் இந்த ஆலயத்துக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க. இந்த ஆலயத்தில் சில பேர் நீங்கள் யோசிச்சிருக்கக்கூடும், இல்லை ஆண்டவர் இயேசு என்னோட இடைப்படுவாரா? ஐயோ, நான் இந்த மாதிரியான மார்க்கத்தை சார்ந்தவன், நான் இந்த மாதிரியான பக்தி வைராக்கியத்தை வைத்திருக்கேன், எனக்கு இந்த இயேசு. ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னோட இருக்க விரும்புகிறேன், உன்னோட நான் வாழ விரும்புகிறேன் என்று சொல்கிறார். அவன் அது வரைக்கும் எதிர்பார்க்காத ஒரு எதிர்பார்ப்பு. ஃபர்ஸ்ட் டைம் அவனுடைய வாழ்க்கையிலேயே ஒரு சந்தோஷம் ஒன்று வர ஆரம்பித்தது. அதனால என்ன நடக்கிறது? அவனுடைய வாழ்க்கை ஒரு பெரிய மாற்றத்துக்குள்ள வருது. இதுக்கு பின்னாடி நீங்க வாசிங்கன்னா புரிஞ்சிருவீங்க. அவன் ஃபர்ஸ்ட் டைம் அவன் வாழ்க்கையில கூட அந்த இயேசு அவருடைய வாழ்க்கையிலே வந்த பொழுது அதை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிய ஆரம்பிக்கிறானா. அதனால என்ன தெரியுமா, ஃபர்ஸ்ட் டைம் அவன் அநியாயம் பண்ணிண்டாங்கிறது அவன் வாயால வருகிறது. அதுக்கு பின்னாடி நீங்கள் வாட்சிங்கன்னா தெரியும், சகேயு எழுந்திருந்து கர்த்தாவே என்று சொல்லி அவருக்கு பக்கத்திலே இருந்து சொன்னான்.
அவன் கண்டு அவன் எல்லா விஷயத்திலையும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிவதற்காக தன் வாழ்க்கையை முழுவதுமாக கொடுக்கிறான். அவன் சொல்கிறான், சகையு எழுந்து நின்று கர்த்தரிடத்தில், கர்த்தாவே பாரும், இங்கேயே இப்பொழுதே நான் என்னுடைய சொத்துக்களில் அரைவாசியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் எவனையாவது எதிலேனும் மோசடி செய்திருந்தால், first time he realized his personal life. உட்கார்ந்துருக்கிறீங்களா? இயேசுவை கண்ட பொழுது தான் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அசிங்கங்கள்லாம் வெளியில் தெரிய ஆரம்பிக்குது. அது வரைக்கும் கடவுளுடைய சன்னிதானத்துக்கு வராமலே வாழ்ந்திருக்கலாம். சமயத்தில் சில நேரத்தில் நாங்கள் கிறிஸ்டியன்னு சொல்லி ரொம்ப வருஷமாக வாழ்ந்து கூட இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வார பொழுது மாத்திரம்தான் எங்கள் வாழ்க்கை வந்து தெரிய ஆரம்பிக்குது. இந்த புஸ்தகத்தில் பைபிளில் ஐசாயான்னு ஒருவர் பற்றி சொல்லியிருக்குது. இந்த ஏசாயா என்ற மனுஷன் 6வது அதிகாரத்தில் அவனுடைய நண்பர் உசியா இறந்து போனதுக்கு பிறகு அவர் ஆலயத்துக்கு போகிறாராம். ஸோ ஆலயத்துக்கு போன பொழுது அங்கே பரிசுத்தர் 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 என்று கர்த்தர் வெளிப்படுத்தினப்பட்ட பொழுது, கர்த்தர் யார்? அவர் ஒரு பரிசுத்தமான ஆண்டவர் என்று சொன்னதுக்கு பிறகு, வெளிப்பட்ட பிறகு இவன் சொல்ற என்ன தெரியுமா சொல்றான்? ஐயோ, நான் அசுத்த உதடு உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள மனுஷர் மத்தியிலே வாசம் பண்றேன்னு சொன்னான். நான் மட்டும் கிடையாது, என்னை சுத்தி உள்ளவோ அத்தனை பேரும் அசுத்தமான உதடு உள்ளவர்கள். அதனால எனக்குள்ளேயும் அது தொத்தின்றது. ஸோ அதனால நானும் அந்த மாதிரி இருக்கிறேன். அசுத்த உதடுகள் உள்ள மனுஷர் எப்போ சொன்னான்னு தெரியுமா? கர்த்தருடைய சன்னிதானத்தில். கர்த்தருடைய சன்னிதானத்தில் நீங்கள் இன்றைக்கி இந்த சன்னிதானத்தில் இருக்கிறது ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு, பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. காரணம் என்ன தெரியுமா? உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கிறது. அதே நேரத்தில் தேவனுடைய இருப்பினாலே தான் எங்கள் வாழ்க்கை செம்மையாக்கப்படுகிறது. அது வரைக்கும் ஐசாயாவுக்கும் அவர் புரிஞ்சு கொள்ளவே இல்லை. ஆனால் அதுக்கு பிறகு அவன் ஆண்டவரிடத்திலே தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்தான். ஆண்டவர் அவனை ஒரு விசேஷமான ஒரு நோக்கத்துக்காக பயன்படுத்தினார் என்று ஏசாயா 6 சொல்லியிருக்குது. ஆனால் இங்கே இந்த ஐசாயா இந்த ஜக்கியஸ் என்ற மனுஷன் அவன் கடவுளுக்குள்ள வந்த பொழுது யாரையாவது மோசடி செய்திருந்தால், கற்பனை பண்ணி பாருங்களேன், இதில் உட்கார்ந்துருக்கவங்க யாரையாவது நீங்கள் மோசடி பண்ணியிருப்பீங்களா? சும்மா பார்த்தா யாருமே தெரியாது நாங்கள் மோசடி பண்ணிடுவோமா பண்ண மாட்டோமான்னு. அப்படி ஏதாவது பண்ணியிருப்போமா? மோசடி பண்ணியிருந்தால், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு, டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், நான் ஐ ஹேவ் டு சே ஆனஸ்ட்லி திஸ் ஒன். ஸோ நான் இங்கே அயலூருக்கு, அப்போ அது அயலூரில் அது எனக்கு சொந்த ஊர் மாதிரி தான் அது. ஸோ அங்கே நான் போயிருந்த பொழுது, இயேசுவோட கூட இருக்கிற பொழுது நாங்கள் மோசடியாக சில நேரங்களில் புக்கை எடுத்துன்னு வந்துடலாம். எங்களுக்குள்ள சில பழக்கங்கள் இருந்து வாலிபத்தில் இருக்கிற பொழுது எங்கேயாவது லைப்ரரி போனால் நல்ல ஒரு புக் இருந்தால் நைஸாக அதை எடுத்து சுட்டுட்டு வந்துடுவோம். அதுக்கு பிறகு நாங்கள் அதை வச்சு எங்கள் லைப்ரரியில் வச்சு அழகு பார்க்குற ஒரு ஆக்களாக இருப்போம். நானும் அந்த மாதிரி தான் இருந்தேன். மெட்ராஸ் இல்லை இருக்கிற ஒரு இந்த லைப்ரரியில் இருந்து நான் ஒரு புக்கை எடுத்துகிட்டு வந்தேன். அது கரில்லா வார்ஃபேர் இன் வியட்நாம். இன்ட்ரெஸ்டாக இருந்தது அந்த புக்கை வாசிக்கிற பொழுது. ஸோ சுட்டுட்டு வந்துட்டேன். ஆனஸ்ட்லி சொல்கிறேனே, எனக்கு அப்போ புரியவே இல்லை, அது நான் தப்பு பண்ணுறேன்னு புரியவே இல்லை. ஆனால் எப்பொழுது இயேசுவை ஏற்றுக்கொண்டேனோ, நான் செஞ்ச முதல் என்ன தெரியுமா? 4900 ரூபா இந்தியன் ருப்பி பணத்தை கட்டி நான் அந்த புக்கை கொண்டு போய் லைப்ரரியன்ட்ட கொண்டு கொடுத்து, ஐ எம் ஸோ சாரி, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் இந்த புக்கை எடுத்துருக்கக்கூடாது, ஆனால் எனக்கு முடியலை. அப்போ அந்த அவங்களாம் கேட்குறாங்க, இப்படி எத்தனையோ போயிட்டுதே, எங்கேருந்து வர்றீங்க? நான் சொன்னேன், நான் இப்போ கிறிஸ்டியன். ஸோ கிறிஸ்டியன் இருக்கிறதுனால நான் பைபிளை ஃபாலோ பண்ணணும். ஆண்டவர் இயேசுவுக்கு முன்னால் நான் ஒரு மோசடியான நபர் என்று நான் என்னை வச்சிருக்க விரும்பலை. ஆனால் அப்போ எல்லாம் ஒரு மாதிரி இருந்து மற்றவங்களாம் பார்த்து சொன்னாங்க, வா மோசடிக்காரன் பாடுறா, ஒரு ஃபஸ்ட் டைம் ஒருத்தன் புக்கு கொடுக்குறான்னு சொன்னாங்க. எனக்கு அந்த நேரம் ஒரு மாதிரி இருந்தது. ஆனால் மனதளவில் தைரியம் இருந்தது, தெரிவு இருந்தது. எஸ், ஏன்னா இந்த இயேசு என் வாழ்க்கை பாதையை மாற்ற வல்லவர். நாங்கள் மோசடியான வாழ்க்கையை வாழலாம்னு நினைச்சிட்டே இருந்திருக்கிறோம். ஆனால் மோசடி இல்லை. இந்த ஜக்கியஸ் மோசடியான விதத்திலே அவன் சம்பாத்தியம் பண்ணிட்டே இருக்கிறான். சம்பாத்தியம் மோசடியான விதத்தில். எனக்கு தெரியாது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட விதத்தில் நீங்கள் மோசடி பண்ணுறீங்கன்னு தெரியாது. மோசடியானது சரியான கஷ்டமானது. ஆனால் எப்படிப்பட்ட விதத்தில் நாங்கள் மக்களை மோசடிக்கு பண்ணலாம். நிறைய பேர் இன்னைக்கு வெளிநாட்டுக்கு போகிறாங்க, என்ன வீசாவில் போகிறாங்கன்னு எனக்கு தெரியாது. மோசடியான முறையில் அங்கே இருக்கலாம். நான் சுவிட்சர்லாண்டுக்கு ஒரு சமயத்தில் போயிருந்தேன். ஸோ சுவிட்சர்லாண்டில் அந்த பேர்ன் கேண்டோனில் அந்த கவர்னரோட பேசிகிட்டே இருந்தேன். ஸோ அப்போ ஸ்ரீலங்கன்ஸை பற்றி எனக்கு ஒரு தகவலை சொன்னார். அவர் சொன்னார், இங்கே வந்தவங்க நிறைய பேர் உண்மையில்லாத கதைகளை சொல்லியிருக்காங்க, அதனால் அவங்களுக்கு பெர்மனெண்ட் ரெசிடென்சி வீசா எல்லாம் கிடைச்சிருக்குன்னு சொன்னார். நான் அதில் ஒரு ஃபேமிலியை மீட் பண்ணினேன். அவர்கள் பேட்டிக்குலோலேருந்து போனவர்கள்.
அப்போ நான் அவங்ககிட்ட கேட்டேன், இந்த இந்த கவர்னர் சொல்கிறாரு அது உண்மையானு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, எஸ் எஸ், அப்படி சொல்லாட்டி நாங்கள் இங்கே பெர்மனெண்ட் ரெசிடென்ட் கிடைக்காதுன்னு சொன்னாங்க. நான் எனக்கு ஒரு மாதிரி இருந்தது, என்னடா இது, எப்படி மோசடியான முறையில் நாங்கள் இப்படி வாழலாம்? கஷ்டம் இருக்குது, மோசமான சூழல்கள் ஸ்ரீலங்காவில் இருக்கத்தான் செஞ்சுருக்குது. ஆனால் இப்படியான சூழல்களையும் எங்களை ஆறுதல் படுத்தி தேறுதல் பண்ணக்கூடிய கர்த்தர் இருக்கிறாரா? மக்கள் மறந்து போனாங்க. டேனியல் என்ற இளைஞன் அப்படிப்பட்ட ஒரு விதத்தில் டிஸ்பிளேஸ் பண்ணப்பட்ட நிலைமையிலேயும் ஆண்டவரை கர்த்தரை நேசித்தான். எந்த சூழல் வந்தாலும் கர்த்தரை விட்டு விலகாத வாழ்க்கையை அவன் தெரிவு செய்தான். தெரிவு செய்ததினாலே அந்த இடத்திலே கர்த்தர் அவனை உயர்த்தினார், அந்த இடத்துல உயர்த்தினார். நான் அதுக்கு பின்னாடி இந்த ஃபேமிலி சொன்னேன், நீங்கள் எப்பயாவது கன்ஃபெஸ் பண்ணியிருக்கிறீங்களா, இந்த மாதிரி நீங்கள் வந்திருக்கிறீங்களேன்னு? அவர் சொன்னால், இது வரைக்கும் நான் பண்ணலை, ஆனால் இப்போ நீங்கள் சொன்னதுக்கு பிறகு நான் பண்ணணும்னு யோசிக்கிறேன்னு சொன்னார். அதுக்கு பிறகு he wrote a letter to the governor, அந்த 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 பெர்ன் கேண்டோன் கவர்னர்கிட்ட. அந்த கவர்னர்கிட்ட ஒரு ரெஸ்பாண்ட் போயிருக்குது, தேங்க்யூ, ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஹவ் ரிசீவ்ட் a letter like this என்று சொல்லி அவருக்கு ஒரு பதில் ஒன்று போச்சு தான். இயேசுவை பின்பற்றுகிற பொழுது பிரியமானவர்களே, மோசடித்தனம் எங்களுக்குள்ளே வச்சுக்கொண்டே நாங்கள் இருக்க முடியாது. எப்படிப்பட்ட மோசடியான விதங்கள்லையும், மோசடியான வாழ்க்கை மோசமானது, ஆபத்தானது. 3 மாதத்துக்கு முன்னாடி கொழும்புவில் ஒரு போயடையில் நான் ஒரு இடத்துக்கு ப்ரீச் பண்ணுறதுக்கு போயிட்டே இருக்கிற பொழுது என்னை கூட்டிகிட்டு போன அந்த ட்ராய் ஷோ தம்பி, அவர் தலவாக்கல்ல இருந்து கொழும்பில் அவர் இருக்கிறார். அப்போ பேசிகிட்டே இருக்கிற பொழுது 2 வருஷமாக அவர் ஊருக்கு போகலைன்னு சொன்னார். என்னடா இது, தலவாக்கல்ல இருந்து கொழும்பு ஒரு 4 ஹவர்ஸ்லேயே போயிடலான்னு எனக்கேன்னு தெரியும், அவருக்கும் தெரியும். என்ன 2 வருஷமாக போகலை? அப்படியே பேசினே போன நேரம் அவரோட நான் கொஞ்சம் கிட்ட வந்துட்டேன், நெருங்கிட்டேன்னு நம்பிட்டேன். என்னுடைய கான்வர்சேஷன் அந்த மாதிரி வந்தது. அவரு நிறைய தன்னுடைய பர்சனல் லைஃப் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பித்ததுக்கு பிறகு நான் சும்மா ஊடால கேட்டேன், தம்பி உங்களுக்கு சின்ன வீடு இருக்கான்னு கேட்டேன். அவருக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. டக்குனு அவர் ட்ரை ஷோவை நிப்பாட்டினா. நான் சொன்னேன், அது பேலியகுடங்கிற இடம், யாராவது நீங்கள் கொழும்பு போனீங்கன்னா அந்த பேலியகுட ஜங்ஷனில், ஸோ அதில் நிப்பாட்டிட்டார். நான் சொன்னேன், தம்பி இதில் நிப்பாட்டிங்க தம்பி, இது போலீஸ் பிடிச்சிருவான், போரும்பா நிப்பாட்டுங்க, ஏதாவது இஷ்யூ இருக்கான்னு கேட்டேன். உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டார். நான் சும்மா பேசினேன். ஆனால் அவரோட பேசுகிற பொழுது எனக்கு தெரிஞ்சது, தம்பி 2 வருஷமாக இந்த மாதிரி போகாமல் இருக்காரே, அப்படியா ஒரு கேள்வியை கேட்டேன். அந்த கேள்விக்கு இப்படியா பதில்? அதுக்கு பிறகு அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? உண்மைன்னு சொன்னார். எனக்கு நெஞ்சு மழை உடஞ்சே போயிடுது. ஏன்னுங்க, நான் ஒரு முசுப்பாத்தியாக ஒரு கேள்வி ஒன்று கேட்டேன் அவரோட பேசிண்டு. ஏன்னா அது மறைச்சி அவர் வாழ்ந்திருக்காரு. உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டார். ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி அவர் யோசிச்சார், எனக்கு தெரியாது. ஆனால் நான் அந்த கேள்வி கேட்டேன். அவர் அதுக்கு பிறகு அந்த வாழ்க்கையை சொன்னார். அவருக்கு ஒரு தொடர்பு வந்திருக்குது கொழும்பில், வெளியில் யாருக்குமே தெரியாது. அவர் மேரீட் மேன். ஆனால் அது எப்படி தொடர்பு வந்துன்னு கேட்டால், டிக்டாக் வழியாக வந்திருக்குது. அவர் டிக்டாக் பிரியன், விசுவாசி. எனக்கு தெரியாது, இதில் நிறைய விசுவாசிகள் இருக்கக்கூடிய டிக்டாக்கு. உங்கள் தலையில் மண்ணை போடுற மாதிரி நினைச்சிடாதீங்க. அங்கே அந்த தம்பி சுமணன், அவர் அதனாலே அவருக்கு ஒரு தப்பான உறவு ஒன்று வந்தது. அது ஒரு மோசடி வாழ்க்கை. நான் சொன்னேன், நான் அந்த போனது ஒரு யங் கப்பிள்ஸுக்கு ப்ரீச் பண்ணுறதுக்கு போகிறேன், ஒரு செஷன்ஸ் எடுக்கிறதுக்கு நான் போயிட்டே இருக்கிறேன். என்னால் முடியலை. நான் சொன்னேன், தம்பி நீங்கள் தப்ப நான் வாழ்க்கையில் போயிட்டே இருக்கிறீங்க, மோசடி உங்கள் ஒய்ஃபுக்கு நீங்கள் சொல்லணும், இந்த மாதிரியான வாழ்க்கையை நீங்கள் வாழவே முடியாதுன்னு. ஒருவேளை யாரும் தெரியாது, வெளியில் யாரும் பார்த்து சொல்ல மாட்டாங்க. ஒரு கேள்வி கேட்டால் மாத்திரம்தான் தெரியும் அவங்க என்ன மாதிரியான வாழ்க்கையை வாழ்கிறாங்கன்னு புரிஞ்சு கொள்ளலாம். ஸோ இந்த இடத்துலையும் இந்த ஜக்கியஸுக்கு இருந்த நிலைமை என்ன தெரியுமா? அவன் உள் வாழ்க்கை அப்படி தான் இருந்தது, மோசமான நிலைமை. ஆனால் இயேசுவை கண்ட பொழுதே நான் மோசடியான வாழ்க்கையை வாழ்கிறேன் என்று ஒரு எண்ணம் ஒன்று வந்தது. அது உண்மையானது. அதனால அவன் மோசடி மாத்திரம் கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம். அப்பதான் அவன் இந்த பைபிள் சொல்றது, இந்த ஜக்கியஸ் ஒரு டாக்ஸ் கலெக்டர், வரி வசூலிப்பவர். அதனால யார்கிட்டெல்லாம் முடியுமோ பணத்தை எடுக்கிறது தான் அவனுடைய நோக்கம். ஆனால் மோசடியான முறைகளை காசு சம்பாதிச்சிருக்க கூடும். அதனால அவன் சொல்றான், நான் ஏழைகளுக்கு என் சொத்துல பாதியை கொடுக்கிறேன் என்று சொன்னான். ஃபர்ஸ்ட் டைம் எல்லாமே முதல் முறையாக அவன் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்குது. ஏன் தெரியுமா? இயேசு அவன் வாழ்க்கையில வந்த பொழுது அவனால மறைந்த வாழ்க்கையை வாழவே முடியாம போயிட்டுது. அதுதான் உண்மை. உட்கார்ந்துருக்கிறீங்களா? எனக்கு உங்களுக்கும் அதுதான். நீங்களும் நிறைய நாள் கிறிஸ்தவ வாழ்க்கையில வாழ்ந்திருக்கலாம். ஆனா இயேசுவை எப்பொழுது எங்க வாழ்க்கையில ஆணித்தரமாக நாங்கள் இடம் கொடுக்கிறோமோ அவருடைய இருப்புக்கு, நாங்கள் மோசடியான வாழ்க்கையை வாழவே முடியாது.
அதே நேரத்தில் புதிய நண்பர்கள் இதில் உட்கார்ந்துருக்கிறீங்களா? உங்களுக்கு இந்த செய்தி, நீங்கள் மோசடியான வாழ்க்கையை வாழ்றீங்களன்னு நான் சொல்ல வரல. ஆனால் அப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் போவதற்கு தடுப்பதற்கு ஒரே ஒரு பேர் உங்களுக்கு சாத்தியமாகும். அது ஜீசஸ். அது ஜீசஸ். அது வேற ஒரு பேரும் கிடையாது. இங்க இந்த ஜக்கேஸுக்கு அதுதான் வாய்ப்பாக வந்தது. அதனால மோசடியாக நான் யார்கிட்ட வாங்கினான்னு சொன்னா, நான் ஏழைகளுக்கு சுத்தி இருக்கிறவங்கள அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க ஆரம்பிக்கிறான். எனக்கு சுத்தி இருக்கிறவாளுக்கு தேவைகள் இருக்கிறதே, ஐயோ அவங்கள்ட்டயா நான் வாங்கிட்டேன், அதனால நான் அதில் என்ன சொல்றேன், நான் என்னுடைய சொத்திலே அரைவாசியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் இந்த பகுதியை வாசித்த பொழுது பிரியமானவர்களே, இந்த மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ளே வருகின்ற மனுஷனுடைய வாழ்க்கை என்னங்கிறத காணலாம். நான் இதை வச்சுட்டு ஒரு சில பகுதியை நான் பார்த்தேன். ஒருத்தி கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் என்ன நடக்கும்? யோவான் 15 எங்களுக்கு நிறைய வாய்ப்பை எங்களுக்கு தருது. ஸோ அதனால் நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற பொழுது ஒரு மரம் போலன்னு ஒருவர் சொன்னார். எப்படி ஒரு மரம் வெளியில தெரிகிறது எவ்வளவுத்துக்கு பெருசாக இருக்குதோ அந்தளவுக்கு முதல்ல அதனுடைய ஆழமாக வேர்கள் போகணுமா. அந்த வேர்கள் எவ்வளவு போகுதோ ஆழமாக போகிறதோ அது மரம் நீடித்து நிலைக்கும், நிறைய கனி கொடுக்கும். ஸோ ஃப்ரூட்லெஸ்னஸ்லேருந்து ஃப்ரூட்ஃபுல் லைஃபுக்குள்ளே வருவதற்கு ஒரு வாய்ப்பு. ஸோ இந்த இயேசு தான். ஸோ இந்த பகுதியை வாசிக்கிற பொழுது இந்த ஜக்கேஸு கிடைச்ச ஒரு ஆச்சரியமானது என்ன தெரியுமா? கிறிஸ்துவுக்குள்ளே வாழுதல், அபைடிங் இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள்ளே கீழ்ப்படிதல் என்கிறது தான் இந்த இடத்துல இருக்குது. நான் இதில் இருந்து ஒரு சில ஏரியாவை நான் பார்த்தேன். அது என் வாழ்க்கையில் பொருத்தமாக இருக்குது, உங்கள் வாழ்க்கைக்கும் அது இந்த காலையில் பொருத்தமாக இருக்கும். யோசிச்சு பார்ப்போம். அபைடிங் கிரைஸ்ட் இஸ் வாட்? கிறிஸ்துவுக்குள்ளே கீழ்ப்படுகிறது என்றால் என்ன? முதலாவது, அபைடிங் இன் கிரைஸ்ட் மீன்ஸ் என்ஜாயிங் அவர் மெம்பர்ஷிப் இன் த ஃபேமிலி ஆஃப் காட். கடவுளுடைய குடும்பத்திலே நாங்கள் அத்தனை பேரும் நிலைத்திருப்பது, எங்களுடைய அங்கத்துவம் கடவுளுடைய பக்கத்திலே இருக்கிறதாம். வித் கிரைஸ்ட் ஆஸ் அவர் எல்டர் பிரதர். யோவான் 15வது அதிகாரம் 1வது வசனத்தில் இதை பற்றி போட்டிருக்குது. நாங்கள் அத்தனை பேரும் என்ன செய்கிறோமா, கிறிஸ்துவனுடைய குடும்பத்துக்குள்ளே நாங்கள் வாரோம். இதுவரைக்கும் நாங்கள் கிறிஸ்துவனுடைய குடும்பத்தில் இல்லை. ஆனால் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் அந்த கிறிஸ்துவனுடைய குடும்பத்திலே நான் வாரதுனால ஐ எம் என்ஜாயிங் மை மெம்பர்ஷிப். யாராவது ஒருவர் குடும்பமே இல்லாமல் தனியாக இருந்தால் கஷ்டம். ஆனால் ஒரு குடும்பத்தில் இருந்தால் அதனுடைய உறவு சாத்தியமானது, சந்தோஷமானது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய என்ன தெரியுமா, இந்த இயேசுடைய குடும்பத்தில் வந்த பொழுது இந்த ஜக்கேஸுக்கு நியூ வே ஆஃப் திங்கிங் வந்தது, புதிய விதமான சிந்தனை வந்தது. ஐசாயா 55லேயும் அது போட்டிருக்குது. அண்ட் நியூ ரைச்சஸ்னஸ், அவன் ஒரு நேர்மையான நீதியான மனுஷனாக வாழ்வதற்கு அந்த மெம்பர்ஷிப் அவனுக்கு உதவியாக இருந்தது. இதுவரைக்கும் அவன் பழைய ஆள் கிடையாது, இப்போ ஒரு புதிய ஒரு மனுஷன். அது மட்டுமல்ல, a new birth, ஒரு புது பிறப்பு அவனிடத்தில் வந்தது. ஜான் 3:3 எங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணது. ஸோ இந்த விதத்தில் ஒரு புதிய மெம்பர்ஷிப் அவனுக்கு கிடைக்குதாம். இயேசுவோட அவனுக்கு இருந்த ஒரு மெம்பர்ஷிப், ஆண்டவரோட உறவிலே இருக்கிற பொழுது கிறிஸ்துவிலே நிலைத்திருப்பது என்பது கடவுளின் குடும்பத்தில் நம்முடைய அங்கத்துவத்தை அனுபவிப்பது. எக்ஸ்பீரியன்சிங் இன் ஹிஸ் ரிலேஷன்ஷிப், மெம்பர்ஷிப். அது லேசில் கிடைக்காது. ஜக்கேஸ் ஃபர்ஸ்ட் டைம் அவன் பார்க்க ஆரம்பிக்கிறான். ரெண்டாவது, அபைடிங் இன் கிரைஸ்ட் means delightfully feeding on and living by the word of God. கர்த்தருடைய வார்த்தையிலே இருப்பது, கடவுளுடைய வார்த்தையால் முழுமையான உணவளிப்பதன் மூலம் எனக்கு ஒரு வாழ்க்கையை நான் பெற்றுக்கொள்வது. கர்த்தருடைய சத்தியம்தான் எங்களுக்கு முக்கியமாக இருக்குது. கர்த்தருடைய சத்தியத்தை விட்டு நாங்கள் வெளியில் போகவே போகிறது கிடையாது. கர்த்தருடைய சத்தியம் ஒரு மனுஷனை எந்த சூழலையும் அவனை வாழ்கிறதுக்கு தைரியம் தள்ளும். நான் ஒரு உதாரணத்தை நான் சொல்லணும், இது நிஜத்தில் நடந்தது. ஸ்ரீலங்காவில் இந்தியன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸஸ் வந்திருந்தாங்க. ஸோ இந்தியன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸஸ் வந்திருந்த பொழுது நிறைய சண்டைகள் நடந்தது. நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, 80s லேட்டர் 80ஸில் அது நடந்தது. ஸோ அதனால் அந்த இந்தியன் பீஸ் கீப்பிங் அந்த சண்டை முடிஞ்சதுக்கு பின்னாடி இந்தியன் கவர்மெண்ட் கம்பன்சேஷன் கொடுப்போம்னு நினச்சாங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு. ஸோ அதனால் ஜாப்னால் அவங்க தே டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபார்ம்ஸ். ஸோ நிறைய பேர் ஃபார்ம் வாங்கினாங்க, கொடுத்தாங்க, எடுத்தாங்க. ஸோ நான் தங்கியிருந்த வீட்டில் மிஸ்டர் சூரிய வில்லியம்ஸ், எனக்கு தெரியாது இந்த வட்டாரத்தில் யாராவது மிஸ்டர் சூரிய வில்லியம்ஸ் தெரிஞ்சிருக்குமா, இருந்தால் சந்தோஷம், உங்களுக்கும் அவரை தெரிஞ்சிருக்கும். ஸோ மிஸ்டர் சூரிய வில்லியம்ஸ் அவர் யூத் ஃபார் கிரைஸ்டினுடைய ஒரு ஸ்டாஃபாக இருந்தார். கடவுளுக்காக வாழணும்னு ஒரு திடமான மனசோடு இருந்த ஒருவர். ஸோ அவர் ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்தார். ஒரு நாள் கிராம சேவக அவருடைய டீமோடு வந்தாங்க அதை செக் பண்ணுறதுக்கு அந்த ஃபார்மை.
ஸோ அந்த ஃபார்மை கொண்டு வந்ததுக்கு பின்னாடி அவங்க கேட்டாங்க, எங்க சார் நீங்கள் ஒன்றும் இது சரியாக ஃபில் பண்ணல போல இருக்குது என்று சொன்னாங்க. சூரியன் என்ன சொன்னார், இல்லை எங்கள் வீட்டில் என்ன இந்த சண்டையில் நடந்திருக்குதோ அதை நான் ஃபில் பண்ணியிருக்கிறேன்னு சொன்னார். இல்லையே என்ன நடந்திருக்குன்னு கேட்டார். அப்போ அந்த வீட்டில் வந்து ஒரே ஒரு புல்லட் மட்டும் அவருடைய வீட்டில் இருக்கிற அந்த முன்னுக்கு ஹாலில் இருந்த லேம்ப் ஷேட்டில் ஒன்று போயிருக்குது. அது ஒரு 2500 தான் வரும். அது எங்கேயும் போனால் எலக்ட்ரிக்கல் ஷாப்பில் போனால் அது வாங்கி போட்டுடலாம். சூரியனா அதை மட்டும் எழுதுறார், இந்த சண்டையில் எனக்கு எங்கள் வீட்டில் இந்த இது தான் நடந்ததுன்னு. உடனே அந்த கிராம சேவக சொன்னார், சார் உங்களுக்கு பைத்தியமா சார், எழுதுங்க சார், வீட்டில் என்ன சும்மா தர காசு ஏன் சார் விடுறீங்க, இன்னதுக்கு சும்மா விடுறீங்க, எழுதுங்கன்னு சொல்லியிருக்கிறார். ஃபோர்ஸ் பண்ணினார். சூரியன் என்ன சொன்னார், இல்லை இல்லை நான் ஒரு கொள்கையோடு வாழ்கிற ஒருத்தர், அது கொள்கை எனக்கு இடம் கொடுக்கறது இல்லைன்னு சொன்னார். என்ன கொள்கை, பெரிய கொள்கைன்னு கேட்டார். வாங்க உங்கள் வீட்டை பார்ப்போன்னு சொன்னார். ஸோ சூரியனாவும் வாங்க வீடை காட்டிக்கொண்டு பார்ப்போன்னு சொல்லி அந்த சூரியனை வந்து நீங்கள் இப்போவும் போகலாம், யாழ்ப்பாணத்தில் நம்பர் 8 கச்சேரி லேன், இதுதான் அந்த அட்ரஸ். இப்போயும் அந்த லேம்ப் ஷேட் இருக்குது, அந்த இது இருக்குது, ஒரே ஒரு ஓட்டையோடு இருக்குது. அந்த வீட்டுக்காரன் தூக்கியே எறியவே இல்லை, அது நல்லா இப்போவும் வேலை செய்யுது. ஸோ டேமேஜ் அது மட்டும்தான் அந்த நாளில் அந்த ஃபைட்டில். வீட்டுக்கு பின்னாடி போய் பார்க்கணும், கிராம சேவாவுக்கு சந்தோஷம் வந்துட்டு, வாவ் சார் உங்கள் டேங்க் உடைஞ்சிருக்கு சார், உங்கள் டேங்க் உடைஞ்சிருக்குது, எழுதுங்க சார். சூரியன் என்ன சொன்னார், அது சண்டைக்கு முன்னுக்கே உடஞ்சிட்டேன்னு சொன்னார். அந்த ஜிஎஸ் என்ன சார் பைத்தியமா பேசுறீங்க, யாருக்கு சார் தெரிய போகுது, இது சண்டைக்கு முன்னுக்கு உடைஞ்சதா சண்டைக்கு பின்னுக்கு போடுங்க சார், செலவோட செலவா கட்டி முடிச்சிடலாம். சூரியன் என்ன சொன்னார், இல்லை நான் ஒரு கொள்ளையோட வரேன்னு முன்னாடியே சொன்னேன். அதுக்கு பிறகு இந்த ஜிஎஸோட அவருக்கு அக்கப்போர் உள்ளாடி வந்தார், வீட்டில் காஃபி கொடுத்தாங்க. அந்த வீட்டில் அப்போ நான் இருக்கேன். ஸோ நானும் காஃபியை குடிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் சூரியனை கேட்டார், உங்களுக்கு தப்பாக நினைக்காட்டி நான் எந்த கொள்கையில் நான் ஃபாலோ பண்ணுறேங்கிறது எனக்கு இருக்குது, அதை நான் உங்களுக்கு காட்டுவான்னு கேட்டார். ஸோ அந்த கான்வர்சேஷனில் சரி காட்டுங்கன்னு சொன்னார். சூரியனா பைபிளை எடுத்துன்னு வந்தார். அது எடுத்துன்னு வந்துட்டு வாசிக்க ஆரம்பித்தார். யாராவது நீங்கள் கூட அதை வாசிக்கலாம். ஓகே, நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 16வது வசனம். நீதிமொழிகள் 15:16 அவர் எடுத்துட்டு இதை சொல்ல ஆரம்பித்தார். நான் இந்த கொள்கையின்படி தான் நான் வாழ ஆரம்பிக்கிறேன்னு சொன்னார். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். என்ன தெரியுமா, அதிக செல்வத்தை மனக்குழப்பத்துடன் வைத்திருப்பதை விட சிறிதளவு செல்வத்துடன் கர்த்தருக்கு பயந்து நடத்தலே சிறந்தது. என்ன சொல்றது, அதிக செல்வத்தை மனக்குழப்பத்துடன் வைத்திருப்பதை விட, நிறைய சம்பாத்தியம் இருக்கிற மாதிரி காட்டலாம், ஆனால் அது மனக்குழப்பமாக இருக்கும். ஏன்னா உண்மை இல்லை, சண்டைக்கு முன்னாலே நடந்துடுது. ஆனால் நான் அப்படி நான் இருக்க விரும்பலை. ஆனால் கொஞ்சம் பொருளோட கடவுளுக்கு பயந்து நடத்தலே உத்தமம் சிறந்தது என்று சொன்னார். கேட்டுக்கொண்டிருந்த கிராம சேவக ஆடி போயிட்டார். என்னங்க இப்படியெல்லாம் உங்கள் பைபிளில் எழுதியிருக்குதா, இப்படியெல்லாம் எழுதியிருக்கிறா? சொன்ன எஸ் இது எழுதியிருக்குது. நான் வேணா சம்பாதிச்சு பின்னாடி நான் பணத்தை கண்டுபிடிச்சு அந்த டேங்கை நான் கட்டலாம். ஆனால் இந்த பணம் இந்த சண்டேன்னு வந்தால் இதில் நான் எடுக்கவே இல்லை. நான் நேர்மையாக வாழ விரும்புகிறேன்னு சொன்னார். டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே இருக்கிற பொழுது என்னாலேயும் உங்களாலேயும் ஒரு அடி கூட நாங்கள் தப்பாக நடக்கவே முடியாது. என் கர்த்தருடைய வார்த்தை எங்களை நல்ல விதத்திலே வாழ்வதற்கு, கடவுளுக்கு பிரியமான விதத்திலே வாழ்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் ஊக்கத்தை தரும். நான் இந்த இல்லஸ்ட்ரேஷன் எத்தனையோ முறை நான் சொல்லியிருக்கேன். இப்போ மிஸ்டர் சூரிய வில்லியம்ஸ் இல்லை, அவர் ஆண்டவரோட சேர்ந்துட்டார். ஆனால் அவங்க ஒய்ஃப் இருக்காங்க. சமீபத்தில் நான் சொன்ன நேரம் அவங்க கேட்டாங்க, சாந்திகா கேட்டாங்க, வாவ் ஹரன், இஸ் தட் சோ இந்த மாதிரி இருக்கான்னு. அப்போ அவங்க பார்த்தாங்க, அவங்க வீட்டுக்காரங்கெல்லாம் பார்த்தாங்க. ஏன் ஆண்டவருடைய வார்த்தை எங்களுக்குள்ளே இருக்கிற பொழுது, கடவுளுடைய வார்த்தை இருக்கிற பொழுது ஒரு முழுமையான ஒரு சாப்பாடாக எங்களுக்கு இருக்குது. எந்த தருணத்திலையும் நாங்கள் விழுந்து போக வேண்டிய அவசியம் கிடையாது. எதிலேயும் நாங்கள் மோசமான வாழ்க்கையை வாழ வேணும்னு அவசியமே கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை அதுதான். அதனால நித்தமும் கர்த்தருடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் வாசிக்கிறது, அதுக்கு கீழ்ப்படுகிறது அவசியமானது. இன்னைக்கு நிறைய பேர் அதை விட்டுட்டு ஊரில் உள்ள எல்லா நியூஸையும் பார்ப்பாங்க, கர்த்தருடைய வசனத்தை மட்டும் பார்க்கறது குறைவாக இருக்குது. யாராவது இந்த சன்னிதானத்தில் கடவுளுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கீங்களா? மேக் அ டிசிஷன் டுடே. நோ, இன்னிலேருந்து நான் திரும்பி வாசிக்க போகிறேன். நான் முன்னாடியே வாச்சேன், ஆனால் நான் அந்த ஹேபிட்டை விட்டுட்டேன். ஆனால் இப்போ நான் திருப்பி யோசிக்கிறேன், வாவ் சம்திங் கிரேட். இது எனக்கு உதவுமான்னு கேட்டால் எஸ், உங்களுக்கு உதவும். தப்பான வழிகள் வாழுகிறவர்களுக்கு இது கண்டிப்பாகவே உதவும். ஏன்னா வேதம் எப்பொழுதுமே எங்களை தேற்றும்.
நான் தப்பான வாழ்க்கையை வாழ்ந்துட்டா கடவுளுக்கு அது பிடிக்காதுங்கிற தெரியும். 2 கொரிந்தியர் புஸ்தகத்தில் 10வது அதிகாரத்திலே பால் எழுதுகிற பொழுது கடவுளுடைய ஆசீர்வாதம் மக்களுக்கு இருந்திருக்கிறது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அதெல்லாத்தையும் அனுபவிச்சாங்க. ஆனால் அனுபவித்தவர்கள் அவர்கள் விலகி போய்விட்டார்கள். they drifted. 2 விஷயம் நடந்து இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில். ஒன்று, they exchanged the glory. கடவுள் அவர்களுக்கு மகிமையை கொடுத்திருந்தார், வாழ்வதற்கு சரியான ஒரு வாழ்க்கையை கொடுத்திருந்தார். ஆனால் they exchanged. எரேமியா 2வது அதிகாரத்தில் நீங்கள் வாசி பாருங்க, வீட்டுக்கு போன அப்புறம் வாசி பாருங்க. மக்கள் கர்த்தருக்கு முன்னாலே நேர்மையாக இருந்தவர்கள், ஆனால் சடுதியாக அவர்கள் விலகி போனார்கள். ஏன்? அவர்கள் தங்களுக்கு கடவுள் கொடுத்திருந்த அந்த பரிசுத்தமான வாழ்க்கை, அந்த மகிமையை அவர்கள் உலகத்துக்கு கொடுத்தார்கள். அதனால தான் ரோமர் 1வது அதிகாரத்தில் 21வது வசனத்திலிருந்து அதனுடைய 32வது வசனம் வரைக்கும் இந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணினவர்கள், இந்த உலகத்தின் எண்ணங்களுக்கும் உலகத்தின் ஆசாபாசங்களுக்கும் உலகத்தின் வழிகளுக்கும் விழுந்து போனவர்கள் எப்படிப்பட்டவர்கள். அவர்கள் அந்த வாழ்க்கையில் இருந்ததுனால ரோமர் சொல்கிறது அவர்கள் இருட்டான வாழ்க்கையை வாழ்கிறார்கள். ரோமர் 1:22. அண்ட் ஃபூலிஷ் ஹார்ட்ஸ், அவருடைய இருதயம் முட்டாள்தனமாக இருந்திருக்கிறது என்று சொல்கிறது. அண்ட் அவர்களுடைய உண்மை பொய்களினாலே நிரப்பப்பட்டிருக்கிறது. பொய்யான வாழ்க்கையை வாழ அவர்கள் தங்களை தீர்மானிக்கிறார்கள். 25வது வசனம். அண்ட் அவர்களுடைய ஆராதனை ஒரு வெயின் வர்ஷிப்பாக இருந்திருக்கிறது, ஒரு பிரயோஜனமற்ற ஆராதனையாக இருந்தது. அண்ட் அவர்களுடைய சிந்தனை 28வது வசனம் டிபேஸ்ட் மைண்ட்ஸாக மாறிற்று. கர்த்தருக்குரிய சிந்தனை கிடையாது, கர்த்தருடைய இருக்கிற சிந்தனை இல்லை, வெளியில் இருக்கிற சிந்தனை. வெளியில் இருக்கிற சிந்தனை இருக்கிறனால கடவுளுக்கு பிரியமாக இருக்க முடியாது. ஸோ அதனால அவர்கள் தங்களுடைய கர்த்தர் கொடுத்த மகிமையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாங்க உலகத்துக்குள்ள. அதனால தான் ரோமர் 12:1 பால் சொல்கிறார், do not be conformed with this world. do not be conformed with this world. ஏன்? இந்த உலகத்தோட நீங்கள் ஒத்துழைத்து போவீர்களா இருந்தால் தேவனுக்குரிய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் மாற்றுறோம், அது எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம் இதிலிருந்து கடவுளுடைய மகிமையை. அதனால மோசமான நிலைமை, பெரியமானவர்களே, மோசமான பெரிய வாழ்க்கை. அண்ட் 2வது இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடந்தது இந்த கொரிந்து புஸ்தகத்தில் பார்க்குற பொழுது they drift, விலகி போனார்கள். வழி விலகி போகிறதுங்கிறது சாதாரணமாக நடந்தால் அது மோசமானது. நீங்கள் ஃப்ளைட்டில் நீங்கள் போயிருப்பீங்கன்னா, யாருக்காவது இருந்தால் ஃப்ளைட் அப்படியே போயிட்டே இருக்குமா, ஆனால் ஒரு கொஞ்சம் டிவியேட் ஆகி கொஞ்சம் திருப்பி போயிட்டு தான் அது எங்கே போகிறதுனே தெரியாது, எந்த ஏர்போர்ட்டுக்கு போகிறதுனே தெரியாமலே போயிடும். அப்படியே ட்ரிஃப்ட் ஆகுறது. எபிரேயர் புஸ்தகம் முழுக்க 5 விதமான இந்த ட்ரிஃப்டை பற்றி பேசுகிறது. விசுவாசிகள் விலகி போகலாம், கர்த்தருடைய வழியிலே நடக்காமல் விலகி போகலாம். அதனால தான் வேதம் உங்களுக்கு தெளிவாக சொல்லுது கர்த்தருடைய வழி என்ன, கர்த்தருடைய வழி என்ன. ஸோ அதனால நீங்கள் வீட்டுக்கு போனது பிறகு ரீட் பைபிள் ரெகுலர்லி. அதுக்கு ஒரு இடைவெளி விட்டுட வேணாம். அது விட்டு நான் நடக்கும், பிசாசானவன் எங்களுக்குள்ள குடிகொள்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அதனால அது நடந்தது. ஸோ அந்த விதத்தில் இருக்கிறனால எப்படி நான் ட்ரிஃப்ட் ஆகாமல் இருக்கலாம்? என்னுடைய வாழ்க்கையில் எப்பயுமே நான் என்னுடைய ஜெப வாழ்க்கையை நான் கூட்டலாம். அப்படி இல்லையா, ஒருவேளை இந்த ட்ரிஃப்ட் ஆயிட்டீங்கன்னா அதுக்கான அடையாளங்கள் உண்டு. அதில் ஒரு அடையாளம் டிக்ரீஸ்டு ப்ரேயர் லைஃப். தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஜெபம் குறைவாக இருக்கும் ஒன்று. 2வது நெக்லெக்ட் ஆஃப் ஸ்கிரிப்சர் ஸ்டடி, வேதாகமத்தை வாசிப்பதை குறித்த ஒரு அலட்சிய போக்கு, இது ஒரு சிம்டம், இது இருக்கும். 3வது இன்க்ரீஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் செல்ஃப், எங்களை பற்றியே எப்பொழுதுமே நினைச்சுட்டே இருப்போமா, எப்பொழுதுமே எங்களை பற்றியே நினைச்சுட்டே இருப்போம், அது ஒரு சிம்டம். நாங்கள் விலகி போனதுக்கு அடையாளம். ஜக்கியஸ் அப்படித்தான் போனா. 4வது lack of spiritual disciplines, decreased sense of conviction. ஏதாவது ஒரு தப்பை குறித்து பாவத்தை குறித்து எங்களுக்கு நிச்சயமற்ற ஒரு தன்மையோடு வருமா, பரவாயில்ல இது போனால் போட்டுமேன்னு விட்டுருவோம்மா, பரவாயில்ல போனால் விட்டுருவோம்னு சொல்லி. டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கேர்ஃபுல். அதனால தான் டேனியல் 1:8 சொல்லியிருக்குது, ஹீ மேட் அ ஸ்ட்ராங் டிசிஷன். அவன் ஒரு ஆழமான தீர்மானத்தை பண்ணினான். எது? நான் இருக்கிற இடத்திலேயே நான் கர்த்தருக்கு பிரியமாக வாழ்வேன் என்று தன் இருதயத்தை தீர்மானம் செய்து கொண்டான் என்று தானியேல் 1:8 சொல்லுகிறது. ஸோ இந்த விதத்தில் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் இந்த நபர்களுக்கு என்ன நடக்கிறது? ஸோ இந்த பகுதியை பார்க்குற பொழுது 2வது கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்குள்ளே இருக்கிறது, அது எங்களை தேற்றும். எஸ்ரா 7:10 சொல்லுகிறது, அவன் வார்த்தையை படிக்கவும் அதனை கை கொள்ளவும் அவற்றையே மற்றவர்களுக்கு படிப்பிக்கவும் தன்னை அர்ப்பணித்தான். இதான் எஸ்ரா. ஸோ வார்த்தை அவனை மோல்ட் பண்ண ஆரம்பிக்குது.
ஸோ அதனால் ரெண்டாவது, கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்கு சொந்தமாகும், அது எங்களுக்கு பூரணமாகும். மூன்றாவது, abiding in Christ means keeping him as a model of God and imitating him. யோவான் 15:8. கடவுளை முன்மாதிரியாக வைத்து அவரை பின்பற்றுவதாகும். அவரை முன்மாதிரியாக நாங்கள் வச்சு அவரை பின்பற்றுறது. இது இந்த ஜக்கியஸுக்கு அப்போ தான் புதுசாக வர ஆரம்பிக்குது. அவன் கிறிஸ்துவுக்குள்ளே தன்னை முழுமையாக ஒப்பு கொடுக்க ஆரம்பிக்கிறான். கடவுளுடைய இடத்துல நாங்கள் இருக்கிற பொழுது எங்கள் வாழ்க்கையின் முக்கியத்துவங்கள் கூட பிரியமானவர்களை மாறும். நான் தப்பாக இருக்கவே மாட்டேன். சமீபத்தில் கனடாவுக்கு போயிட்டு வந்து ஒரு தம்பியை நான் மீட் பண்ணினேன். மன்னாரில் மீட் பண்ண பொழுது, தம்பி என்ன திரும்பி வந்துட்டீங்க சொன்னால், இல்லைன்னா நான் இங்கேருந்து போனேன், சோஷியல் விசிட்டில் தான் போனேன், ஆனால் அங்கே போன பிறகு பொய் சொல்கிறது முடியாமல் போயிட்டு திரும்பி வந்துட்டேன்னு சொன்னான். அப்படியா தம்பி, எவ்வளோ தம்பி பணம் செலவழிச்சிங்கன்னு கேட்டேன். 37 லட்சம் செலவழிச்சேன்னு சொன்னார். அப்பா, ஒரு உண்மையை தெரிஞ்சு கொள்றதுக்கு தம்பி 37 லட்சம் செலவழிச்சிருக்கான் பாவி. ஆனால் சும்மா பைபிளை படிச்சிருந்தா சும்மாவே தெரிஞ்சிருக்கும். ஆண்டவர் சொல்லி பார்த்தா, தம்பி பொய் சொல்லாதடா என்று சொல்லியிருப்பார் உண்மையாகவே. ஸோ ஏதோ அவர் வந்து திரும்பி வந்துட்டார். உண்மையை மறைக்க முடியாது. அவருடைய மனசாட்சியில் வந்து அவர் சூடுபட்டுட்டார் என்று தான் அவர் சொன்னார். ஆண்டவர் இருக்கிற பொழுது எங்களுடைய முக்கியத்துவங்கள் வந்து எப்படி இருக்கும்? நான் இயேசுவுக்கு ஏற்ற முக்கியத்துவங்கள், வேலை, என் வாழ்க்கை, என்னுடைய எதிர்கால வாழ்க்கையை நான் தீர்மானிப்பேன். எஸ்பெஷலி யங் பீப்புள் நீங்கள் இருக்கிறீங்களா? நிறைய பேர் இருக்கிறீங்க. நீங்கள் இருக்கிறனால உங்கள் வாழ்க்கையை வந்து ரொம்ப மோசமாக போயிடக்கூடாது. திருமண வாழ்க்கை டெஃபினெட்லி அங்கே தான் நிறைய நேரங்களில் மக்கள் தீர்மானம் எடுக்கிறாங்க. உடலை பார்த்தும் சரி, அவங்களோட அமைப்பை பார்த்து தீர்மானம் எடுத்து கடைசியில் டிவோர்ஸுக்கு வந்து நிற்கும், மோசமான சூழல் வந்து நிற்கும். அதுக்கு ஒரு காரணம் இதுதான், முக்கியத்துவங்கள், ப்ரையாரிட்டிஸ். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு என்ன ப்ரையாரிட்டிஸ் எப்படி எடுப்பது என்பது, நீதி நேர்மையில இயேசுவை போல வாழுவது, அவருடைய சாயலை பெற்றுக்கொள்வது ஆபத்துக்களிலிருந்து எங்களை பாதுகாக்கும். ஐந்தாவது, abiding in Christ means living in close union with Christ as our bridegroom. எங்களுடைய ஆண்டவருடைய நம்முடைய மணமகனாக கிறிஸ்துவுடன் நெருக்கமாக வாழுவது. ஒரு மணமகனும் மணமகளும் நெருக்கமான ஒரு உறவிலே அவர்கள் வாழ்வார்களாம். யோவான் 15:9 நாங்கள் படிக்கிறோம். இந்த ஜக்கியஸ் அதை புரிஞ்சின்றான். ஆண்டவர் இயேசுவோடு இருக்கிற பொழுது அவனுக்கு ஒரு நெருக்கம் இருந்தது. அந்த நெருக்கம் இருந்ததுனால அன்பின் வார்த்தை அவனுக்கு வெளிப்பட்டது. அந்த அன்பின் வார்த்தை அவனுடைய எதிர்கால வாழ்க்கை மோசமாக போகாதபடிக்கு அவனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தது. அதனாலே அவனுக்கு மனம் திரும்பினான். ஒரு வாழ்க்கையை வாழணும்னு யோசிச்சான். நல்ல உறவு வந்தது. ஒருவேளை நல்ல உறவு இல்லாமல் யாராவது இந்த சன்னிதானத்தில் இருக்கிறீங்களா? கடவுளோட சில பேருக்கு கடவுளோட உறவு இருக்கும், ஆனால் ஹஸ்பண்டோட இருக்காது, ஆனால் ஒய்ஃபோட இருக்காது. சுற்றி இருக்கிற அவங்களுக்கும் இருக்காது, உறவு இருக்காது, ஆனால் கடவுளோட நல்லா இருக்கும். நான் சமீபத்தில் ஒரு கேஸுக்கு பார்த்தேன். அந்த கேஸ் ஒன்றும் இல்லைங்க, அவருடைய வீட்டு நாய் வந்து பக்கத்து வீட்டில் போய் கக்கா போயிட்டுது. ஸோ நான் அப்போ அந்த வீட்டுக்கு நான் போயிருந்தேன். எனக்கு ஒரு கேஸ் இருக்குதுன்னு சொன்னார். என்ன கேஸுன்னு பார்த்தா இந்த நாய் கேஸுன்னு சொன்னார். அப்படியா, எங்கள் உங்கள் வீட்டு நாயை நீங்கள் ஒழுங்காக கட்டி வளர்க்க முடியாதான்னு சொன்னேன். அது எப்படி பிரதர், நாயை கட்டி வளர்க்குறேன்னு சொன்னார். உங்களுக்கு தானே தெரியும் அந்த நாய் என்ன செய்யும், வெளியில் போகும், என்ன வருமெண்டு. இதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரனோட சண்டை. ஆனால் இவ்வளோத்துக்கும் அவங்க விசுவாசிகள்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இல்லை விசுவாசிகள் இந்த மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு நாய் இல்லாமலேயே நீங்கள் வாழலாம். ஆனால் இருந்தால் நீங்கள் மற்றவனுக்கு உறவை கெடுக்காத மாதிரி நாங்கள் வாழ்கிறது அவசியம். உறவு கெட்டு போயிடும். நாங்கள் மாத்திரம் இப்படி சந்தோஷமாக இருந்தால் மட்டும் போகாது, பக்கத்தில் இருக்கிறவோட உறவும் தேவை. ஆண்டவர் இயேசுவோடு இருக்கிற உறவு இந்த சக்கியஸுக்கு மற்றவங்களுடைய உறவு தேவை என்று புரிந்து கொண்டான். உறவு இல்லாவிட்டால் அவன் ஏழைகளை குறித்து யோசிச்சிருக்கவே மாட்டான். பாதியை நான் மற்றவங்களுக்கு கொடுக்கிறேன்னு யோசிச்சிருக்கவே மாட்டான். ஆனால் இயேசு அவன் வாழ்க்கையில வந்த பொழுது அவன் சுற்றி வர இருக்கிற உறவுகளை பற்றி கவனிக்க ஆரம்பித்தான். இந்த காலையில் இன்னும் ஒரு கேள்வியை நான் கேட்டால் நீங்கள் தப்பாக நினைச்சிட மாட்டீங்க. உறவுகளை உடைச்சு கொண்டு யாராவது இல்லை இருக்கீங்களா? ப்ளீஸ் கமிட் யுவர் லைஃப். எனக்கு தெரியும் இதுக்கு பிறகு கம்யூனியன் இருக்குது. இஃப் எனி ஒன் நீங்கள் அந்த மாதிரி ட்ரக்கில் நீங்கள் இருப்பீங்களா என்றால் ப்ளீஸ் கமிட் யுவர் லைஃப் டு த லார்ட் ஜீசஸ். அவர் உங்கள் உறவுகளை சரி கட்டுவார். ஆமென். அவர் உங்களை திரும்பவும் அந்த உறவுகளை சீர்படுத்தி உங்களை சரியான ட்ரக்கில் வழி நடத்துவதற்கு நம்ம ஆண்டவர் இயேசு இன்னைக்கு காலையில் உங்களுக்கு துணை செய்வார். நல்லாவே இருக்குதா? என்ஜாய் ரைட். இது நாலாவது இந்த கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறது. ஐந்தாவது, abiding in Christ means accepting him as our king and obeying him implicitly.
அவரிடத்திலே முழுவதுமாக கீழ்ப்படிவது, அவரை ராஜாவாக ஏற்றுக்கொண்டு அவருக்கு முழுவதுமாக கீழ்ப்படிவது. ஜக்கியஸ் இயேசுவை ராஜாவாக ஏற்றுக்கொண்டான், முழுவதுமாக தன் வாழ்க்கையை அவன் கீழ்ப்படிய ஆரம்பித்தான். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 7-9 வசனங்களே சமாதானத்தின் கர்த்தர் என்று சொல்லப்படுகிறது. அவர் சமாதானத்தை கொடுக்கிறார். இந்த ராஜா மனுஷனுடைய வாழ்க்கையிலே அமைதியை கொடுக்கிறவர், சமாதானத்தை கொடுக்கிறவர், வாழுவதற்கு ஒரு இன்டென்ஷனல் லிவிங்கை கொடுக்கிறவர், ஒரு நோக்கமுள்ள வாழ்க்கையை கொடுப்பாராம். உட்கார்ந்துருக்கிறீங்களா? இன்னைக்கு காலையிலே அதுதான். இன்னைக்கு காலையில் நீங்கள் இந்த சர்ச்சுக்கு வந்து ஆக்சிடென்ட் கிடையாது பிரியமானவர்களே. நீங்கள் ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டாக நீங்கள் இந்த இடத்துக்கு வரல. கர்த்தருடைய சித்தம் ஒன்று உண்டு உங்கள் மத்தியிலே. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், உங்களை சுற்றி இருக்கிறவர்களை நேசிக்கிறார். எங்களை சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேரையும் ஆண்டவர் நேசிக்கிறார் என்பதுதான் உண்மையானது. ஸோ கடவுளை ஏற்றுக்கொள்கிற பொழுது அவருடைய கட்டளைகள், அவருடைய கற்பனைகள் எங்களை ஒழுங்குபடுத்த ஆரம்பிக்கிறது. ஒழுங்குபடுத்த ஆரம்பிக்கிற பொழுது ஒரு ராஜாவாக அவர் இருந்து எங்களை கரம் பற்றி வழி நடத்துகிறார். இந்த காலையிலே நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே நாங்கள் ஒப்பு கொடுப்போம். அவர் எங்களுக்கு ராஜாவாக இருக்கிறார். அவர் ராஜாவாக இருப்பதற்கு நாங்கள் அந்த இடத்தை நாங்கள் கொடுப்போம். 6வதும் கடைசியுமாக, abiding in Christ mean despising the shame with the heavenly reward in mind. He is a rewarder. ஆண்டவர் எங்களுக்கு வெகுமதிகளை கொடுக்கிறார். பரலோக வெகுமதியை மனதில் வைத்துக்கொண்டு வெட்கத்தை வெறுப்பது. இன்னைக்கு நிறைய பேருக்கு வெக்கம், ஷேம் அதுக்குள்ளே இருக்க பழகிட்டாங்க. ஆனால் சகியஸ் வெக்கத்தோடு வாழ விரும்பல. வெக்கத்தை ஒப்பு கொடுக்க ஆரம்பித்தான். ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுக்க ஆரம்பித்தேன். நான் யார்கிட்டையாவது மோசடி பண்ணி இருந்தால் ஊரில் உள்ளவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், அப்பா இன்னைக்கு தான் என் வாயத்திறன்னு சொல்லிக்கான்ப்பா, இன்னைக்கு தான் வாயத்திறன்னு சொல்லிக்கா. இவ்வளோ நாளும் மோசடி பண்ணது எங்களுக்கு தெரியும், அவனுக்கு மட்டும் தெரியாமல் போயிடுது. ஆனால் இன்னைக்கு அவனுக்கு தெரியுது. ஏன்? இயேசு அவனோட கூட இருக்கிறார். அதனாலே மோசடி வாழ்க்கையை அவனாலே புரிந்து கொள்ள முடிகிறது. அதனாலே அவன் மற்றவருடைய உறவை சரி செய்வதற்கு விரும்புகிறான். ஆண்டவரோட உறவை சரி செய்வது மாத்திரமல்ல, சுற்றி இருக்கிறவரோட உறவை சரி செய்வதற்கு அவன் முயற்சி எடுக்கிறான். ஸோ அந்த நிலைமையில தான் அவர் அவனுக்கு அந்த வெட்கத்தில் இருந்து விடுதலை கொடுக்கிறார். இன்றைக்கு நிறைய பேருக்கு தங்களுடைய குறைகளை சொல்றதுக்கு ஒரு வெட்கம் இருக்குது. நிறைய பேருக்கு வெட்கம், ஐயோ அவங்க என்ன நினைப்பாங்களோ, அவங்க என்ன நினைப்பாங்களோ, இப்படித்தான் நிறைய பேர் நினைச்சுட்டே இருக்காங்க. ஆனால் ஆண்டவர் இயேசுவிடத்திலே வருகின்ற பொழுது வெட்கம். சமாரிய பெண்ணுக்கு அந்த வெட்கம் இருந்தது. ஆனால் இயேசுவோடு இருந்த பொழுது வெட்கத்தை திறந்து மனம் திறந்து இயேசுவோடே பேசினார். இயேசு அவருக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்தார். அந்த வாழ்க்கை இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது. நீங்கள் நிறைய நாள் கிறிஸ்டியனாக இருக்கலாம், ஆனால் புது வாழ்க்கையை நாங்கள் நோக்கி போவோம். ஏனென்றால் ஜக்கியஸோடு ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இன்றைக்கி இந்த வீட்டுக்கு சந்தோஷம் வந்தது, இன்றைக்கி இந்த வீட்டுக்கு விடுதலை வந்தது என்று சொன்னார். அந்த தைரியத்தோடு நாங்கள் இந்த இடத்துலேருந்து போவோம். இங்கே இருந்து போகிற பொழுது எங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள், நீங்கள் எங்கெல்லாம் போகிறீங்களோ மக்கள் உங்களை அடையாளம் காணுவார்கள். எஸ், தீஸ் பீப்புள் ஆர் கிறிஸ்டியன்ஸ், தீஸ் பீப்புள் ஆர் கிறிஸ்டியன்ஸ். அவர்கள் அடையாளம் காணுவார்கள். அடையாளம் காண்பதனூடாக நம்முடைய பரலோக தேவன் மகிமை அடைவார். நம்முடைய பரலோக தேவனை இந்த உலகம் முழுவதும் கண்டு கொள்ளும். நீங்கள் இந்த பேட்டியில் எங்கெல்லாம் போறீங்களோ, பேட்டிக்குள்ள மாத்திரமில்லை, நீங்கள் எந்த இடத்துக்கு நீங்கள் போனாலும் உங்கள் வாழ்க்கை இயேசுவுக்கு கீழே இருக்கிற வாழ்க்கை என்பதை சுற்றிலும் மக்கள் கண்டு கொள்வார்கள், நீங்களும் கண்டு கொள்வீர்கள். அதனாலே அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவும், தங்களுடைய மனப்பாரங்களிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளவும், தங்களுடைய கட்டுக்களிலிருந்து விடுதலை பெறவும் அந்த இயேசு வல்லவர் என்பது இந்த உலகம் அறிந்து கொள்ளும். ஒரு விஷயம் நாங்கள் ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுப்போம். இந்த காலையிலே நாங்கள் வெட்கப்பட தேவையில்லை. கர்த்தாவே, நான் உம்மோடு நான் இருக்கிற உறவிலே கொஞ்ச நாளாக நான் கீழான ஒரு லோ லெவலில் நான் வச்சிருந்திருக்கிறேன். இன்றைக்கி நான் சரி செய்ய விரும்புகிறேன். எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. நான் சரியாக உம்மோடைய உறவு வைத்துக்கொள்ள விரும்புகிறேன். ஜக்கியஸ் அந்த உறவை அவன் பெற்றுக்கொண்டான். அதனாலே அவன் வாழ்க்கை முழுவதும் மாறிற்று. எங்கள் வாழ்க்கையை மாறட்டும் ஆண்டவரே. நாங்கள் இந்த காலையிலே ஒப்பு கொடுக்க விரும்புகிறோம். கண்களை மூடுவோம். ஆண்டவரிடத்திலே நாங்கள் விசேஷமாக எங்களை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் வல்லவரும் பெரியவருமாக இருக்கிறார். பிரியமானவர்களே, எங்களை அண்ணாந்து பார்த்து எங்களை பேர் சொல்லி அழைக்கிற தெய்வமாக அவர் இருக்கிறார். பிரியமானவர்களே, நாங்கள் யாரும் இந்த சன்னிதானத்தில் இருக்கிறவர்கள் கர்த்தருடைய பார்வையில் இல்லாமல் இல்லை. யாராவது ரகசியமாக வாழ நினைச்சீங்கன்னா ஆண்டவர் என்னையும் உங்களையும் கவனித்து பார்க்கிறார். சங்கீதம் 139 சொல்லுகிறது, கர்த்தருடைய பார்வை எல்லா இடத்திலையும் இருக்கிறது, எல்லார் மேலும் இருக்கிறது. யாரும் நான் சொல்ல முடியாது என்னை கவனிக்கவே இல்லை என்று சொல்லவே முடியாது. கர்த்தர் எங்களை கவனித்து பார்த்து எங்களை ஆறுதல் படுத்தவும், எங்களுக்கு ஒரு விடுதலை தரவும், எங்களுக்கு ஒரு மகிமையான வாழ்க்கையை தரவும், அவரோட ஒரு உறவை வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பையும் நமக்கு தர விரும்புகிறார்.
இந்த ஜாயன் சர்ச்சில் நானும் நீங்களும் இருக்கிறோம் என்றால் அது கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிற ஒரு பெரிய வாய்ப்பு. புதிய நண்பர்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு செய்தி. இந்த ஆண்டவர் இயேசு உங்க வாழ்க்கை பாதையை முழுவதும் மாற்றுவார். உங்களோட தொடர்ந்து இருந்து உங்களுக்கு திருப்தியான வாழ்க்கையும் நம்பிக்கையுள்ள வாழ்க்கையும் எதிர்காலத்தை நிச்சயமாக எதிர்கொள்ளக்கூடிய சக்தியும் அந்த கர்த்தர் தர இருக்கிறார். ஆகவே அவரிடத்தில் நீங்கள் வரக்கூடுமா இருந்தால் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை மகனாக மகளாக ஏற்றுக்கொள்கிறேன். அந்த வாய்ப்பு இன்றைய காலையிலே உங்களுக்கு உண்டு. பிரியமானவளே, நீங்கள் யாராவது எஸ் இந்த ஜீசஸ் எனக்கு தேவை, இதுவரைக்கும் நான் அதை பற்றி கற்பனை பண்ணவே இல்லை, நான் ஒரு விதமான வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டே இருந்திருக்கேன், எனக்காகவே நான் வாழ ஆரம்பிச்சிருக்கிறேன். ஆனால் ஜக்கியஸ் போல அவன் இயேசுவை பார்த்தான். நானும் இப்பொழுது காலையில் தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த இயேசுவை பற்றி கேள்விப்படுகிறேன். எனக்கு அந்த புது வாழ்க்கை தேவை, எனக்கு அந்த புது வாழ்க்கை தேவை, அந்த வாழ்க்கையில் நான் என்னை ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் நீங்கள் ஒரு தீர்மானத்தை இந்த காலையில் எடுக்கலாம். பிரியமானவளே, இது வெட்கப்படும் நேரம் அல்ல, இது துக்கப்படும் நேரம் அல்ல, ஆனால் ஒரு சந்தோஷத்தின் நேரம். காரணம், ஆண்டவர் இயேசு சொல்கிறார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு மகிழ்ச்சி வந்தது என்று சொல்லி எங்களுடைய பாவமான வாழ்க்கை எல்லாவற்றிலிருந்து விடுதலை கொடுப்பதற்கு அவர் அர்த்தமுள்ள தெய்வமாக நம் மத்தியிலே இருக்கிறார். இஃப் anyone wants to make a decision, யாராவது நீங்கள் தீர்மானம் எடுக்க விரும்பினால் ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ப்ரே ஃபார் யூ. உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். மற்றவர்களுக்காக நாங்கள் வாழ்ந்தது போரும். ஆனால் இப்பொழுது இயேசு சொல்கிறார், ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு புதிய வாழ்க்கை. நாங்கள் இந்த சர்ச்சில் வந்திருக்கிறதுக்கான காரணத்தை ஆண்டவர் எங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். எஸ், ஹீ லவ்ஸ் யூ, ஹீ லவ்ஸ் யூ. யாராவது நீங்கள் இந்த காலையில் எஸ், நான் அந்த இயேசுவோட என் உறவை நான் கட்டி எழுப்ப விரும்புகிறேன், அந்த இயேசுவுக்கு என் வாழ்க்கையில் இடம் கொடுக்க விரும்புகிறேன், ஜக்கியஸ் அதை பெற்றுக்கொண்டது போல நானும் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லி யாராவது நீங்கள் இருந்தால் ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ப்ரே ஃபார் யூ. இட்ஸ் அ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி டு யுவர் லைஃப். இது ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கை முறை. பிரியமானவர்களே, எஸ், நாங்கள் கர்த்தருக்குள்ளே ஒப்பு கொடுக்கிற பொழுது மாத்திரம்தான் ஆண்டவர் எங்களை கரம் பற்றி வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். எப்பொழுதுமே அவர் தன்னுடைய வார்த்தைகளை கொண்டு எங்களை உறுதிப்படுத்த விரும்புகிறார். மோசமான நடத்தை உள்ள நபர்கள் யாராக இருக்கட்டும், ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் வாழ்க்கை மாறும். அந்த மோசமான நடத்தையினாலே நாங்கள் சந்தோஷத்தை அனுபவித்து போல இருந்திருக்கலாம், அது ஒரு வீணான ஒரு சந்தோஷம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இந்த வாழ்க்கை மாற்றம் உள்ளது, மாற்றம் உள்ளது. நீங்கள் யாராவது நீங்கள் தீர்மானம் எடுத்தால் இந்த காலையில் இந்த சன்னிதானத்தில் எஸ், நான் இந்த இயேசுவோடே நான் வாழ விரும்புகிறேன், நான் என்னுடைய வாழ்க்கையை நான் அவருக்காக நான் ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன், நீங்கள் ஒரு தீர்மானத்தை இந்த காலையில் எடுக்கலாம். அவர் உங்களை கனப்படுத்த விரும்புகிறார், உங்களை தைரியப்படுத்த விரும்புகிறார், உங்களை கரம் பற்றி வழி நடத்த விரும்புகிறார். நீங்கள் சோர்ந்து போவதற்கல்ல, நீங்கள் மாண்டு போவதற்கல்ல, உங்களுக்கு ஒரு சந்தோஷமான நித்தியமான வாழ்க்கையை அவர் தருவதற்கு ஆண்டவர் விரும்புகிறார். அந்த வாழ்க்கை எங்கள் அத்தனை பேருக்கும் சொந்தமானது. இந்த உலகத்திலே வாழுகின்ற அவரை பின்பற்ற வருகின்ற அத்தனை பேருக்கும் சொந்தமானது. பிரியமானவர்களே, shall we commit our life to the Lord? எங்களை எப்பொழுது மண்பாய் நேசித்து வழி நடத்தி வருகிற ஆண்டவர் இயேசு சுவாமி, அருமையான கர்த்தாவே, இந்த காலையில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய சன்னிதானத்தில் இருக்கிற பொழுது ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதுமே தீர்மானம் எடுக்கிற ஒரு பக்கத்தை எங்களுக்கு தருவதற்காக நன்றி. ஆண்டவரே, ஆண்டவரே, சகேயு ஒரு பெரிய தீர்மானத்தை எடுத்தான். அந்த தீர்மானம் இயேசுவே உம்முடைய அருகிலே இருப்பதற்கு அவனை எப்பொழுதுமே ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தது. ஆண்டவரே, அந்த சந்தர்ப்பத்துக்காக நன்றி. ஆண்டவரே, உங்களோடு இருக்கிற பொழுது அவனுடைய அங்கத்துவம் மாறிற்று, அவனுடைய செயல்பாடு வாழ்க்கை முழுவதும் மாறிற்று. அதுக்காக நன்றி இயேசுவே. நீர் அந்த வாழ்க்கையை அவனுக்கு கொடுத்ததுக்காக நன்றி. இப்பொழுது ஆண்டவரே, இந்த சபையாக ஆண்டவரே உம்முடைய கரத்திலே நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்தமுள்ள ஆவியானவரே, உம்முடைய இருப்பினாலே எங்களை தைரியப்படுத்தும். ஆண்டவரே, நாங்கள் வெட்கத்தின் பிள்ளைகள் அல்ல, சந்தோஷத்தின் பிள்ளைகள் என்று எங்களுக்கு ஒரு உறுதிப்பாட்டை தந்ததுக்காக நன்றி. ஆண்டவரே, எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மகத்துவமுள்ள இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்திலே நன்றியோடு ஜெபித்து நிற்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தேங்க்யூ. தேவனுடைய வார்த்தையை எங்கள் மத்தியில் கொடுத்ததான போதகர் ராஜாராம் ஹரிஹரன் சார் அவர்களுக்கு தேவனுடைய நாமத்தில் கரங்களை தட்டி அவருக்கு எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வேளையிலுமாக கர்த்தருடைய பரிசுத்த பந்திக்கு நம்மை நாங்கள் ஆயத்தப்படுத்துவோம். பரிசுத்த வேதாகமம் இந்த பரிசுத்த பந்தியை குறித்து
தேவனுடைய பிள்ளைகள் எவ்விதமாக இதை அனுசரிக்க வேண்டும் என்று போதித்திருக்கிற வண்ணமாக நாம் அதை அனுசரித்தால் அவருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்திலே நாம் பானம் பண்ணும்போது அதிலே சொல்லப்பட்டிருக்கிற பரலோக நன்மைகளை நாங்கள் அறிந்து கொள்ளுகிறது மாத்திரமல்ல, அந்த ஆசீர்வாதங்களையும் நாம் பெறுகிறவர்களாய் இருக்கிறோம். ஏசாயா 53வது அதிகாரத்தில் எவ்விதமாக வேதம் நமக்கு போதிக்கிறது என்று நீங்கள் கவனித்து பார்த்தால், அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் நாங்கள் சுகமானோம். அருமையான தேவச்சனமே, இந்த ராப்போஜனமானது ஒரு திருச்சபை கட்டளை அல்ல, சடங்காச்சாரம் அல்ல. அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தில் எழுதும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை அவர் அங்கே நினைவுபடுத்தி கூறுகிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் மனுக்குலத்தின் பாவத்தின் நிமித்தமாக அவர்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாக பிற்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எங்கள் பாவங்களை கழுவி சுத்திகரிக்கும்படிக்காக சிந்தப்பட்டது. சிலுவை மரணத்தின் மூலமாக அவர் மரணத்தையும் பாவத்தையும் பரிகரித்து அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் அருளும்படிக்காக பிதாவாகிய தேவனால் அனுப்பப்பட்டதான அந்த உன்னதமான நோக்கத்தை கல்வாரி சிலுவையிலே இயேசு நிறைவேற்றினார். இயேசு விதமாய் சொன்னார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து அதை பிட்டு ஸ்தோத்திரம் பண்ணி, இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆண்டவர் நமக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டதை நீங்களும் நானும் இந்த பரிசுத்த பந்தியிலே நினைவு கூறுகிறோம். அவர் அந்தபடியே போஜனம் பண்ணின பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, இது என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அருமையான தேவச்சனமே, இந்த வேளையிலே நமக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டதையும் அவருடைய பரிசுத்த இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டதையும் நினைத்தவர்களாக நம்மை நாம் ஆராய்ந்து அறிந்து சோதித்து அறிந்து தேவனுடைய பாதத்திலே முழுவதுமாய் அர்ப்பணித்தவர்களாக கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக நிற்கத்தக்கதாக எல்லா பாவங்களையும் விட்டு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு அர்ப்பணம் செய்தவர்களாக இந்த பரிசுத்த பந்தியிலே நாம் கலந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். இதன் நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாயிருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். இந்த நித்திரை மரணத்தை குறிக்கிறது. நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். இந்த வேளையிலே தேவ சமூகத்தில் கண்களை மூடி ஒரு விசை நம்மை நாமே ஆராய்ந்து தேவ சமூகத்திலே பரிசுத்த பந்திக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம். கிருபை இரக்கம் நிறைந்த பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் தியாக பலியின் மூலமாக
மனுக்குலத்துக்கு நீர் கொடுத்ததான இந்த மீட்பாய் நாங்கள் நினைவு கூறுகிறோம். இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தம் சகல பாவங்களையும் கழுவி மனிதனை சுத்தமாக்குகிறது என்றும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எவனையும் பிதாவாகிய தேவனுடைய பிள்ளைகளாக மாறும்படியான ஒரு அதிகாரத்தையும் உண்டாக்குகிறது என்பதை நாங்கள் நினைக்கிறோம். கல்வாரி சிலுவையிலே இயேசு எங்களுக்காகப்பட்ட பாடுகளை, இயேசு எங்களுக்காகப்பட்ட அடிகளை, நிந்தைகளை, அவமானங்களை, புறக்கணிப்புகளை, கைவிடப்படுதல்களை எல்லாம் நாங்கள் நினைத்து பார்த்து இந்த பரிசுத்த பந்தியிலே நாங்கள் கலந்து கொள்ள எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நம்முடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம். எல்லா கனமும் துதியும் மகிமையும் நாங்கள் உமக்கு ஏறெடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த வேளையில் யாவரும் எழுந்து நிற்போம். அதே இடத்துல. பிரியமானவர்களே, எமது ஆராதனையுடன் இணைந்திருந்தமைக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தாழ்மையுடன் கூறிக்கொள்கிறோம். இந்த ஆராதனை உங்கள் ஆத்துமாவுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்குமென விசுவாசிக்கிறோம். தொடர்ந்தும் எம்முடன் இணைந்திருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.